இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள்.
안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 우리 이번에 다시 이런 귀한 집회를 할 수 있어서 너무 감사합니다. மீண்டுமாய் கூட இந்த விலையேறப்பெற்ற வேதாம கருத்தரங்கை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 만일에 여러분이 하나님이라면 우리에게 무슨 얘기를 하고 싶겠습니까? இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக இருந்தால் தேவன் நம்மிடத்தில் என்ன பேச விரும்புவார்? 아시겠죠? உங்களுக்கு தெரியாது என்று நான் நினைக்கிறேன். 하나님은 우리에게 참 많은 이야기를 하고 싶어하십니다. தேவன் நம்மிடத்தில் பல விஷயங்களை பேச விரும்புவார் இல்லையா? 그리고 우리 속에 하나님의 마음을 전하기를 원하십니다. அவர் நமக்குள் தேவனுடைய இருதயத்தை செலுத்த விரும்புவார். 하나님은 천지창조 이후 인간을 만드시고 தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பிறகு மனிதனை உருவாக்கின பொழுது 계속해서 하나님의 마음을 전했습니다. தொடர்ந்து மனிதனுடன் தன்னுடைய இருதயத்தை தேவன் பகிர்ந்து கொண்டார். 여러분 마음을 하나님과 하나가 되게 하기 위해 하나님 일하고 계십니다. இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தை அவரோடு ஒன்றாக்கிக் கொள்வதற்கு தேவன் கிரியை செய்கிறார். அதை பற்றி இன்று நாம் பார்ப்போம். 말씀 읽겠습니다. நாம் முதலாவது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். 요한 11장 31절입니다. யோவான் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 찾으셨으면 요한복음 11장 31절부터 읽겠습니다. யோவான் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 마리아와 함께 집에서 위로하던 유대인들은 급히 일어나 나가는 것을 보고 고가로 무덤에 가는 줄로 생각하고 따라가더니 அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். 주께 계셨다면 내 오라베 죽지 아니하겠나이다 하더라. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். 함께 온 유대인들의 우는 것을 보고 심령에 통분이 여기시고 민망히 여기서 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து 그들을 어디 두었느냐 가도 와서 주여 와서 보옵소서 하니 அவனை எங்க வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். 예수께서 눈물을 흘리시더라. இயேசு கண்ணீர் விட்டார். 유대인들이 말하되 보라 그를 어떻게 사랑했는가 하며 அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். 말하되 속에 눈을 뜨게 한 이 사람이 그 사람 죽지 않게 할 수 없었더냐 하더라. அவர்கள் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். 이에 예수께 다시 속으로 통분이 여기시며 무덤에 가시니 무덤이 구우리라 돌로 막았더라. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. 그 죽은 자의 누이 마르다가 가로되 주여 죽은 지가 나흘이 되어서 벌써 냄새가 나나이다. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். 그래서 내 말이 네가 믿으면 하나님의 영광을 보리라 하지 아니하였느냐 하시니 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 옮겨놓은 예수께 눈을 들어 우르르 보시고 하나서 아버지 내 말을 들으신 것을 감사합니다. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 이 말씀하옵는 것은 둘러선 무리를 위함이니 நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் 나를 보내신 것을 저를 믿게 하려 합니다. விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 말씀하시 큰 소리로 나사로야 나오라 부르시니 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 수적을 배로 동인 채로 나오는데 그 얼굴은 수건에 쌓였더라. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. 다니게 하라. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவித்து விடுங்கள் என்றார். இதுவரையில் 요한복음 11장은 예수님께서 죽은 나사로를 살리신 யோவான் 11ஆம் அதிகாரம் இயேசு எவ்வாறு இறந்த லாசருவை உயிர்ப்பித்தார் என்பதற்கான நிகழ்வு. 우리는 이 마리아 마르다의 오빠 나사로가 죽은 이야기를 하고 있지만 மார்த்தாள் மரியாளுடைய மூத்த சகோதரன் லாசரு இறந்து போய்விட்டார். 오늘날 우리 인간들의 마음속에 수많은 생각을 가지고 희망을 가지고 있던 희망들이 매일매일 죽어가고 있습니다. மக்களாகிய நம்முடைய இருதயத்தில் ஒரு விஷயத்தை நோக்கின நம்பிக்கை இருக்கும். அதுதான் மரணம். 사업에 희망을 가진 사람들, வியாபாரத்தை நோக்கின நம்பிக்கை இருக்கும். 그 외에도 자기 어떤 역량에 희망을 가지고 있다가 하다 안 되니까 매일매일 그 희망이 죽어서 사람들이 전혀 비참하고 어려운 가운데 처하게 되는 거예요. அவர்கள் செய்கிற வேலையில் அவர்கள் அதிக நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆனால் அது சரியாக வேலைக்காகவில்லை என்றால் அவர்கள் மிகவும் துயரம் அடைவார்கள். 근데 그 주하는 그 희망을 우리 마음을 우리 생각을 살릴 수는 힘은 없는가? ஆனால் அந்த இறந்து போகிற நம்பிக்கைக்கு புதுப்பிக்கிற வல்லமை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா?
예수님 2000년 전에 이 땅에 오셨습니다. இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்தார். 원래 하나님이셨습니다. அவர் உண்மையாகவே தேவனாய் இருந்தார். 인간과 가깝게 되기 위하여 அவர் மனிதனோடு ஒன்றாய் இருப்பதற்கு, 은혜배 도움을 주시기 위해서 மனிதர்களாகிய நமக்கு கிருபையும் சகாயமும் செய்வதற்காக 몸을 입고 있다. அவர் நம்முடைய சரீரத்தை தரித்தவராக இந்த உலகத்திற்கு வந்தார். 영적으로 보면 예수님이나 우리가 똑같이 눈이 있고 코가 있고 귀가 있고 வெளிப்புறமாக இயேசுவை போல நமக்கு கண்கள் மூக்கு என்று இருக்கிறது. 손이 있고 발이 있고 입이 똑같습니다. காதுகள் வாய் கை கால்கள் என அனைத்தும் நமக்கு ஒப்பாகவே இருந்தது. 그분은 하나님이십니다. ஆனால் அவர் தேவன். 그분은 우리에게 갖지 못한 어떤 힘이 있고 நமக்கு இல்லாத ஒரு வல்லமை அவருக்கு இருக்கிறது. 세상을 바꿀 능력을 가진 분입니다. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. 그분이 우리를 끌고 그분이 원하는 곳을 인도하는데 அவருக்கு விருப்பமான இடத்திற்கு அவர் நம்மை இழுத்து கொண்டு செல்கிறார். 우리는 우리 인간의 방법과 수원 살던 그것이 익숙해 있어서 ஆனால் நம்முடைய மனிதரிகமான செயல்கள் மற்றும் வழிகளில் நாம் பழகி இருக்கிறோம். 처음에 우리 마음이 도달해 굉장히 어려 많은 문제가 일어나고 있는 겁니다. நம்முடைய இருதயத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அவருடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறோம். 만약 여러분이 어떤 사람이든지 불문하고 நீங்கள் யாராக இருந்தாலும் 그분의 말씀을 듣고 அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, 말씀을 받아들이면 அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 놀라운 삶을 살게 되는 것입니다. நீங்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். 우리 요한복음 11장 이야기를 했는데 யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 우리 요한복음 11장 이 말고 그 전에 요한복음 1장에서 யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கூட 자기 땅에 오매 자기 백성이 영접지 아니하였으나 அவருக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 하는 자 곧 그 이름을 믿는 자들에게는 하나님의 자녀가 되는 권세를 주셨습니다. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். 이 예수님의 말씀을 하신 때 그 예수님 말씀하니 그 마음을 그대로 말씀으로 내 마음에 받아들이면 இயேசு அவருடைய வார்த்தையை பேசும்பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கிற இருதயத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 여러분의 마음이 예수님의 마음하고 분야에서 하나가 됩니다. அதை குறித்து உங்களுடைய இருதயம் தேவனோட ஒன்றாகிறது. 그러면 여러분들이 그 속에 무슨 일을 만나도 예수의 능력이 여러분 속에 살아서 역사하게 되는 겁니다. அதன் பிறகு நீங்கள் என்ன சந்தித்தாலும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் ஜீவித்திருந்து கிரியை செய்கிறது. 우리는 예수님을 믿는 이유는 நாம் இயேசுவை நம்புவதற்கான காரணம், 지혜로운 말씀을 하신 것도 좋고 இயேசுவினுடைய நல்ல ஞானத்தினுடைய வார்த்தைகள், 그렇지만 அவர் நம்மை நேசித்தது மிக அருமையாக இருக்கிறது. 갖지 못한 능력을 가지고 계십니다. ஆனால் நமக்குள் இல்லாத ஒரு வல்லமை அவருக்குள் இருக்கிறது. 우리가 갖지 못한 그 능력이 우리 마음에 받아들여졌을 때 நமக்கு இல்லாத அந்த வல்லமையை நம்மளுடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 여러분 누구든지를 불문하고 옛날에 여러분이 아닌 다른 사람이 되는 겁니다. நீங்கள் யாராக இருந்தாலும் பழைய மனிதராய் இராமல் புதிதாகிறீர்கள். 능력 안에 거하게 되고 அவருடைய வல்லமையில் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். 거하게 되고 அவருடைய அன்பில் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். 죄가 많습니다. உங்களுக்குள் நிறைய பாவம் இருக்கிறது. 많다는 다른 말은 의의가 없다는 이야기. உங்களுக்கு அதிகமான பாவம் இருந்தாலும் உங்களுக்கு நீதித்துவம் இல்லை என்று அர்த்தம். 의의가 있는데 ஆனால் இயேசுவினுடைய சிறந்த நீதித்துவம் இருக்கிறது. 의의를 받아들이면 அந்த இயேசுவினுடைய நீதித்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 의로운 사람이 되는 것입니다. நீங்கள் நீதிமான்கள் ஆகிறீர்கள். 힘이 있습니다. நீங்கள் வியாதியா இருக்கலாம், 힘이 없. அந்த வியாதியை உங்களுக்கு போக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவினுடைய வல்லமை இருக்கிறது. 말씀을 마음에 받아들이면 அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 이전에 생각했던 여러분하고 전혀 다른 사람으로 변하게 되는. அதன் பிறகு நீங்கள் முன்பாக இருந்ததை விட மிகவும் வித்தியாசமான மனிதர்களாக மாற்றப்படுகிறீர்கள். 12년까지는 정말 어둡게 살았어요. 1960க்கு முன்பாக நான் பெரிய இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 그래서 벗어나고 싶었습니다. அந்த இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். 너무 고통스러워. மிகவும் வலியாக இருந்தது, நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. 지금은 어렵지만 இப்பொழுது கடினமாக இருக்கிறது. 3년이나 5년이나 10년 지냈을 때 내가 달라질 수 있다는 소망이 있다면 எனக்கு நம்பிக்கை இருந்தால் 3, 5, 10 வருடங்களில் சூழ்நிலைகள் வேறுபடும். 기대가 살 수 있었을 텐데 நான் நன்றாக இருக்க விரும்புகிறேன். 안타깝게 난 사방에 소망이 없어. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எந்த நம்பிக்கையும் இல்லை, 밖에 없었어. எதுவும் இல்லை, துயரம்தான். 뭐든지 하면 안 되는 것이. நான் செய்த அனைத்திலும் நான் தோல்வியடைந்தேன். 저는 그때 생각다가
군 하사관학교에 지원하기로 했습니다. அந்த நேரத்தில் அதை குறித்து யோசித்து நான் வொகேஷனல் ராணுவத்தில் பதிவு செய்திருந்தேன். 학교 들어가면 நீங்கள் அந்த ராணுவத்தில் பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் 근무하고 5시 반 되면 퇴근을 하게 됩니다. அந்த நாள் முழுவதும் பணி செய்து 5:30 மணிக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். 학교를 다닐 수 있다고 생각을 했습니다. அதில் பயிற்சி செய்வது எனக்கு நன்றாக தோன்றினது. 를 가지고 하사관 시험 쳤는데 அதில் நம்பிக்கை வைத்து நான் வொகேஷனல் ராணுவத்திற்கு சென்றிருந்தேன். 저는 19살 그때까지 뭘 해도 제대로 되는 게 없었습니다. ஆனால் 19 வயதாக இருக்கும் பொழுது நான் செய்த அனைத்திலும் நான் தோல்வி அடைந்தேன். 너무 신기한 딴 사람 하면 되는데 மற்றவர்கள் செய்த போது நன்றாக செய்தார்கள். 내가 하면 안 되는 겁니다. ஆனால் நான் செய்த போது நான் தோல்வி அடைந்தேன். ஏன் அப்படி? 내가 하면 안 돼. நான் முயற்சி செய்கிறேன், நான் ஏன் தோல்வி அடைகிறேன்? 육군본부 연락이 왔습니다. ராணுவ தலைமையகத்திலிருந்து எனக்கு தொடர்பு வந்தது. 날 대구 제1육군병원에 신체 검사를 받아라. தேகு நகரத்தில் இருக்கிற ராணுவ மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் சோதனை பெற வேண்டும். 근데 신체가 뭐가 튼튼 아주 좋지는 않지만 그래도 다른 별 결함이 없었기 때문에 நான் பலமாக இல்லை என்றாலும் என்னோட உடற்கட்டு நன்றாகவே இருந்தது. 떨어지라고 상상도 하지 않았습니다. ஆனால் அதிலும் தோல்வியடைவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. 내과, 외과, 이비인후과, 안과 다 다녔습니다. உள் மருந்து, கண் மருத்துவர், வெளிமருந்து, பல் மருத்துவர் என அனைவரிடமும் நான் சென்றிருந்தேன். 하면 நீங்கள் உங்களுடைய செக்லிஸ்ட் அட்டையை கொண்டு வந்தால் 만지 모는 사인을 해요. மருத்துவர் அதில் ஏதோ கையொப்பமிடுவார். 또 딴과로 다녔는데 அதன் பிறகு நீங்கள் அடுத்த மருத்துவர் என செல்ல வேண்டும். அப்பொழுது நான் பல் மருத்துவரிடத்தில் சென்றிருந்தேன். 내 카드에 사인을 하는데 அந்த பல் மருத்துவரும் என்னுடைய அந்த கார்டில் கையொப்பமிட்டார். 다른 사람은 사인하고 다른 ஆனால் அதில் அவர் இட்ட கையொப்பம் மற்றவர்களை பார்க்கலும் வேறுபட்டிருந்தது. அப்போது நான் யோசித்தேன், ஓ ஏதோ பிரச்சனை. எனக்கு முன்பாக இருந்த இடத்தில் உங்களுடைய பல்லை காட்ட முடியுமா? 완전 அவருடைய பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை. 앞니에 조금 한쪽 앞니 이게 조금 약간 깨져 ஆனால் என்னுடைய முற்பல்லோ கொஞ்சம் வெளியே வந்தது போல் இருந்தது. 때문에 불합격됐다는 생각을 했어요. அது நிமித்தமாக நான் அங்கிருந்து புறக்கணிக்கப்பட்டேன். 을 찾아갔습니다. நான் அந்த பல் மருத்துவரிடத்தில் சென்று 좀 도와주시면 안 돼. தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று நான் கூறினேன். 뭐 하려고 군대 일찍 올라 좀 기다리라 영장 나오든 와라. அவர் கூறினார், எதற்காக எவ்வளவு சீக்கிரமாக ராணுவத்திற்கு வந்திருக்கிறாய்? எப்படியோ நீ வெளியே போக போகிறாய். 사정이 있습니다. தயவு செய்து உதவி செய்யுங்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள். 그분이 얘기합니다. அதன் பிறகு அவர் என்னிடத்தில் கூறினார், 내가 사표를 써놓고 해도 안 된다. நான் என்னுடைய வேலையை விட்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் என்னால் உதவ முடியாது. 그럼 네가 좀 봐주겠다. உன்னுடைய கடவாப்பல்லில் பிரச்சனை இருந்திருந்தால் நான் விட்டிருக்கலாம். 하냐? உன்னுடைய முற்பல்லில் பிரச்சனை இருக்கிறது, அது நன்றாகவே தெரிகிறது. 아니 이게 조금 그 표 잘 안 나는데 அது சின்ன பிரச்சனை என்று நான் நினைத்தேன். 저는 도난 너무 실망을 했습니다. அப்பொழுது நான் மிகவும் துயரமானேன். 뭐든지 내가 하면 안 되는 거. என்ன செய்தாலும் நான் தோல்வியடைந்தேன். 절망했습니다. நான் தோல்வியடைந்தேன். 그게 1962년 5월 달. அது மே மாதம் 1962ஆம் ஆண்டாக இருந்தது. 7월, 8월, 9월, 10월. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் 철학자 같이 인생을 생각했어요. நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து சற்று யோசித்தேன். 왜 나는 되는 게 없지? எதற்காக நான் அனைத்திலும் தோற்று போகிறேன்? எதற்காக எனக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறது? எதற்காக என்னிடத்தில் என்ன பிரச்சனை? இப்போதிலிருந்து நான் எப்படி வாழ்வது? 근데 결론은 ஆனால் முடிவாக 내가 지금까지 내 생각 모든 게 다 실패했다. என்னோட வாழ்க்கையில் நான் செய்த அனைத்து காரியத்திலும் நான் தோல்வியடைந்தேன். 마지막 생각한 것이 கடைசியாக நான் யோசித்த விஷயம், 내 생각 따라 망하는구나. என்னுடைய சிந்தனையை பின்பற்றினால் நான் அழிந்து போய் விடுவேன். நான் என்னை நம்பக்கூடாது. 생각이 들어왔어요. அதுதான் எனக்கு இருந்த அந்த சிந்தனை. 전에도 교회를 다녔습니다. நான் சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். 그 당시 저는 어릴 때부터 굉장히 가난해요. 배가 많이 고팠습니다. நான் சிறுவயதாக இருந்தபொழுது மிகவும் ஏழ்மையில் பசியில் வாடி இருந்தேன். 고 நான் கொரியாவில் பிறந்தேன். 비참했습니다. கொரிய போர் மூண்டது. 수많은 남자들이 전쟁터에 죽었습니다. பல ஆட்கள் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள். 없는 집들이 많았습니다. பல வீடுகள் ஆட்கள் இல்லாமல் இருந்தது. 30%가 학생이 아버지도 어머니도 없는 고아들이었어요. பள்ளிக்கூடத்தில் 30% மாணவர்கள் அனாதை குழந்தைகள். 어둠 가운데서 어둠 속에 살았어요. நாங்கள் அவ்வளவு இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 그때부터 제 자신을 믿는 마음이 다 무너졌어요. அந்த நேரத்திலிருந்து என்னை நம்புகிற அந்த இருதயம் முழுவதும் உடைந்து போனது. 주님은
나를 사랑하셨습니다. இயேசு என்னை நேசித்தார். 그 예수님은 내 속에 일을 하고 싶으셨습니다. இயேசு எனக்குள் கிரியை செய்ய விரும்பினார். 예수님 생각하고 내 생각이 다르니까 இயேசுவுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனை வேறுபட்டதால் 모든 예수님과 부딪히니까 என்னுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவோட சிந்தனையுடன் போரிடும்போது 예수님 나를 절망시킨 게 아니라 내가 했던 생각을 다 무너뜨리는 일을 시작한. தேவன் என்னை துயரத்தில் விடுவதற்காக கிரியை செய்யவில்லை, என்னை என்னோட சிந்தனையிலிருந்து விடுவிக்க விரும்பினார். 배가 고팠습니다. அந்த நேரத்தில் நான் பசியாக இருந்தேன். 그래서 우리는 도둑질을 많이 해요. நான் பல விதத்தில் திருடி இருக்கிறேன். 들어가 모여서 나밭에 이건 밀을 꺾어가지고 산 꼭대기에 올라가서 불을 떼서 밀을 구워 먹었어요. நேரம் கிடைக்கும் பொழுது கோதுமையை நாங்கள் திருடி அதை மலைகளுக்கு சென்று நாங்கள் வறுத்து சாப்பிடுவோம். 도둑질해서 그런지 모르지만 அதை நாங்கள் திருடி வந்ததால் 그렇게 맛있어. மிகவும் ருசியாக இருக்கும். 유혹이 대단합니다. அந்த சுவை எங்களை அப்படியே தூண்டும். 남의 집에 사과도 따먹고 நான் மற்றவர் நிலத்திலிருந்து ஆப்பிளும் திருடினேன். 와서 용서해 달라고 ஆனால் சபைக்கு சென்று நான் பாவ மன்னிப்பிற்காக கெஞ்சுவேன். 계속됐어요. அந்த வகையில் தான் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். 이 성경을 읽고 있지만 நான் வேதத்தை வாசித்திருந்தாலும் 성경 맹목적으로 믿을 수는 없는 거예요. ஆனால் வேதம் என்ன கூறுகிறதோ அதை நீங்கள் அப்படியே விசுவாசிக்க முடியாது. இது முட்டாள்தனம். 이런 일이 있을 수 있어. இது எப்படி சாத்தியம்? 성경이나 그렇지. இது வேதத்தில் போடப்பட்டிருந்தாலும் நிஜத்தில் சாத்தியமில்லை. 내 자신 전부 다 무너져 버리고 나니까 ஆனால் என்னுடைய சொந்த காரியங்கள் அனைத்தும் உடைந்து போன போது 이게 이상한 일이 나기 시작. எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட துவங்கியது. 저는 내 마음에 어떤 이야기를 때 내 마음에 맞을 때 받아들이. இதற்கு முன்பாக நான் கேட்கும் பொழுது அது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். 받아들이질 못. ஆனால் அது என்னுடைய இருதயத்திற்கு பொருந்தவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நான் இப்போது பார்க்கிறேன் நான் எவ்வளவு தவறானவன் என்று. 받는 게 없는데 그냥 받아들일 수 있었습니다. எனக்கு சரியோ இல்லையோ என்று பார்க்காமல் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். 저는 오늘 여러분에게 이런 이야기를 하려고. இதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 이런 여러분들이 지금까지 많은 생각을 딱 피워놓고 இப்போது வரை நீங்கள் உங்களோட சிந்தனையை பின்பற்றி இருக்கிறீர்கள். ஆனால் சிந்தனையை நீங்கள் வெறுமையாக்கும் பொழுது 한타달 할 때 நாங்கள் கிறிஸ்துமஸ் கண்டாட செய்திருந்த பொழுது 여기서 연극하는 걸 봤습니다. அந்த கண்டாட நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது 어느 할머니하고 할아버지가 ஒரு மூத்த தம்பதியர் 길을 걸어가다가 அவர்கள் நடந்து போவார்கள். 이야기합니다. அப்பொழுது அவர்கள் பேசுவார்கள். 우리 오늘 당신이 좋아하는 치킨 숲 먹으러 갑시다. அன்பே, இன்றைக்கு உங்களுக்கு பிடித்த சிக்கன் சூப் அதை நாம் சேர்ந்து சாப்பிடலாம். 편히 그렇게 말했어요. அப்படி அந்த கணவர் கூறுவார். 아내가 뭐라면 அதற்கு மனைவி கூறுவார், 당신 좋아하는 스테이크요. இல்லை, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஸ்டேக் தான் நான் சாப்பிட வேண்டும். ஏய், சிக்கன் சூப் தான். இல்லை, ஸ்டேக். 치킨 숲. சிக்கன் சூப். 스테이크. இல்ல, ஸ்டேக். 싸웠습니다. இவ்வாறு அவர்கள் அடித்துக் கொள்வார்கள். 이 할망구는 모든 걸 내 반대로 한다. இந்த வயதான கிழவி நான் கூறுவதற்கெல்லாம் எதிர்ப்புறமாகவே கூறுகிறாளே. 아주 재밌는 이야기였어요. மிகவும் வேடிக்கையான ஒரு நிகழ்வு. 그런 이야기가 있는데 அந்த நாடகத்தில் அவ்வாறு வரும். 남편이 치킨 숲 예 그럽시다면 돼. கணவர் சிக்கன் சூப் சாப்பிடலாம் என்று கூறும்பொழுது சரி என்று கூறினால் பிரச்சனை முடிந்துவிடும். 민가요? ஆனால் இதுதான் மக்களுக்குள் இருக்கிற சில அழகான காரியங்கள். 민가요? சண்டைகளும் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக இருக்கிறது. 모르겠. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் 만일에 여러분이 성경을 읽었는데 நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 성경 이야기가 내 이해가 안 가고 받아들이지 않을 때 நீங்கள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது 기준이 있고 아는 경험이 있고 지식이 있는데 நமக்கு நம்முடைய சொந்த நிலைகள் இருக்கிறது, நம்முடைய சொந்த அனுபவங்கள் இருக்கிறது. 그걸 받아들일 수 없기 때문에 நாம் அப்படியே அதை குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் 예수님과 마음을 같이 할 수 없는. ஆதலால் தான் இயேசுவினுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை நம்மால் ஒன்றாக்க முடியவில்லை. 요한복음 11장에 이 나사로가 죽었다 살아나는 이 이야기 속에서 யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து போனதை குறித்த இந்த நிகழ்விலும் 인간들에게 뭘 가르치냐 하면은 மனிதனுக்கு தேவன் என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? 인간의 생각과 하나님의 생각의 차이를 이야기하고 மனிதனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை கூற விரும்புகிறார். 여러분이 누구든지를 불문해서 நாம் யாராக இருந்தாலும், 어떤 죄를 지었 நாம் எந்த மாதிரியான பாவம் உடையவர்களாக இருந்தாலும், நாம் எந்த மாதிரியான பொல்லாங்கானவர்களாக இருந்தாலும், 적기했던 நாம் எந்த அளவுக்கு நல்லவர்களோ இல்ல பொல்லாங்கையை செய்திருந்தாலும், பார்ப்பதற்கு நன்றாகவோ கெட்டதாகவோ இருக்கிறோமோ, 착하고 악하든지 불문하고 நீங்கள் நல்லவர்களோ பொல்லாங்கானவர்களோ அதை பொருட்படுத்தாமல் 인간인 우리가 하나님신 그 하나님의 말씀을 받아들여서 하나님과 하나가 되며 ஆனால் தேவனுடைய வார்த்தையான தேவனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனோடு நாம் ஒன்றாகும் பொழுது 우리는 마음으로 하나님과 하나가 되는 것입니다. அப்பொழுது இருதயத்தில் நாம் தேவனோடு ஒன்றாகிறோம்.
그 마치 우리가 이제 옛날에는 마이크가 있는데 இந்த உலகத்தில் ஒரு விதமான ஒலிவாங்கி இருக்கிறது. 이런 마이크는 선이 없는데 소리가 나잖아요. அது ஒயர் மூலம் இணைக்கப்படாமலேயே இயங்கும் தன்மையை கொண்டது. 이렇게 원리가 만들어지느냐 하면은 அது எவ்வாறு நம்மால் செய்ய முடியும்? அவ்வாறு 인간이 세상을 살다 눈에 안 보이지만 전파가 지구에 떠다니는 걸 알았어. மக்கள் கண்ணுக்கு தெரியாத காற்றிலிருந்து மின்காந்தக சக்தியை கண்டுபிடித்தார்கள். 그래서 인간이 전파를 만들어내는 기술을 개발해. அந்த மின் அலைகளை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் வளர்த்தார்கள். 전파를 만드는 기계를 발진기라고 하는데 மின் அலைகளை உற்பத்தி செய்யும் இயந்திரத்திற்கு பெயர் ஆஸ்கிலேட்டர் என்று அழைக்கப்படும். 그 전파는 어떻게 하면 크리스탈을 아주 얇게 오려가지고 அவர்கள் அதை எப்படி உருவாக்குவார்கள் என்றால் கிறிஸ்டல்களை மிக பொடிதாக நறுக்கி 쪽에 바늘을 대가에 전력을 가하며 அவற்றின் இரு பக்கத்திலும் ஊசிகளை வைத்து இடையில் மின்சாரம் பாய்ச்சினால் 전파가 만들어지. அது மின் அலைகளை உற்பத்தி செய்யும். 그럼 전파는 빛과 아주 성질이 비슷해. இந்த மின் அலைகள் ஒளி அலைகளுக்கு ஏற்ற தன்மையை கொண்டது. 전파의 속도하고 빛의 속도가 똑같아. மின் அலைகளின் வேகமும் ஒளி அலைகளின் வேகமும் ஒன்றுதான். 전파가 13 테라사이클을 넘어가면 빛이 돼. மின்சார அலைகள் 30 டெராசைக்கிள் சுற்றின பிறகு ஒளி போல ஆகிவிடும். 이제 이 마이크에다가 전파를 만드는 발진기를 집어넣은. ஆதலால் ஒளிவாங்கிக்குள்ளாக மின் அலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆஸ்கிலேட்டரை பொருத்தினார்கள். 그 안에 지금 전파를 만들어서 அப்பொழுது அவை அந்த மின்சார அலைகளை ஏற்படுத்துகிறது. 들이 연구한 게 뭐냐면 அதன் பிறகு மக்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் 전파에다가 소리를 실는 법을 배웠어. மக்கள் எவ்வாறு மின் அலைகளிலிருந்து சத்தத்தை ஏற்படுத்துவது என்று கற்றுக்கொண்டார்கள். 이게 다 못하지만 அனைத்தையும் நல்ல விவரமாக கூற முடியாது. 그래서 மக்கள் ஆராய்ச்சி செய்து 는 1초에 340m밖에 못 갑니다. சத்தம் வினாடிக்கு 340 மீட்டர் வேகத்திற்கு போகிறது. அது மிகவும் குறைந்த வேகம். 1초에 30만 킬로를 갑니다. ஏனென்றால் மின் அலைகள் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திற்கு போகிறது. 빠릅니다. அது மிக அதிவேகம். 그 전파에다가 இந்த மின் அலையில் 소리를 실어서 அவர்கள் சத்தத்தை போட்டு அதை வெளியே அனுப்புவார்கள். 너무 잘 갑니다. சத்தம் மிக அருமையாக பயணிக்கும். 자, 여기 이 마이크에서 அந்த ஒளி வாங்கி 소리를 받아 가지고 சத்தத்தை பெற்றுக்கொண்டு 그다음에 그 전파에다 실어서 அதை மின் அலைக்கு அனுப்புகிறது. 어떻게 앰프까지 갑니다. அதை ஆம்பிற்கு அனுப்புவார்கள். 앰프의 소리를 키워서 ஆம்ப் அந்த சத்தத்தை பெரிதாக்கி 소리를 크게 나도록 만드는. அதை ஒலிபெருக்கியின் வழியாக வெளியே விடுகிறது. 선이 없는 걸 상상하지 못했는데 இதற்கு முன்பாக வயர் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. 하지만 ஆனால் இந்த காலத்தில் வயர் இல்லாமல் 되는 것이. நம்மால் செய்ய முடிகிறது. 자, 그와 마찬가지로 அதே வழியில் 같은 전파일 때 அதே மின்சார அலைகள் 휴대폰도 만들고 அதன் மூலமாக நம்மால் கைபேசி 실어서 보내서 மின் அலைக்குள்ளாக படங்களை போட்டு 또 만들 அதை திரைப்படமாக மாற்றி 하는 겁니다. நம்மால் இப்போது அப்படி செய்ய முடிகிறது. 이제 우리가 중요한 것은 முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் 하나님의 마음을 우리 속에다 넣어 주시기 위해서 தேவன் தன்னுடைய இருதயத்தை நமக்குள் செலுத்துவதற்கு 마음을 만들고 웅치가지고 네 마음에 받아들이라 하고 넣는 게 아니고 அவர் அவருடைய இருதயத்தை உருவாக்கி நமக்குள்ளாக அவர் இப்படி பொருத்துவது கிடையாது. 마음을 말씀으로 우리 귀에 들려줍니다. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் அவர் அதை கேட்கப்பட விரும்புகிறார். 그런 많은 정보를 받아가지고 பல காரியங்களை நாம் காது மூலமாக கேட்கிறோம். 내에 들어가서 அதை நம்முடைய மூளைக்கு அனுப்புகிறோம். 틀리다 해서 틀린 거 나가라 옳은 거 받아들이고 그럽니다. நாம் செய்கிற அனைத்தும் இது சரி இது தவறு இது சரி இது தவறு என்று கூறி 그러니까 이제 우리가 예수님의 말씀을 받아들일 때 ஆதலால் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது 우리 기준에 맞는 부분은 받아들이기 쉽지만 நம்முடைய நிலைக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிது. 우리 기준에 맞지 않는 부분을 받아들이는 굉장히 어렵습니다. ஆனால் நம்முடைய நிலையில் இல்லாத காரியத்தை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. 신앙이란 건 단순하게 이 문제를 해결하면 ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்தால் 굉장히 쉬운 겁니다. ஆவிக்குரிய வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். 그냥 막무가내 주님 충성해야지 기도해야지 열심히 해야지 그래서 신앙이 되어지는 건 아닙니다. நாம் குருட்டுத்தனமாக நான் நம்ப போகிறேன் நான் விசுவாசிக்க போகிறேன் நான் ஜெபிக்க போகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று இல்லை. 여러분이 마음이 누구든지를 불문하고 நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய இருதயம் 말씀을 받아들일 때 இயேசுவினுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டால் 그게 믿어진다는 말은 நீங்கள் விசுவாசிப்பது என்றால் 마음이 그걸 받아들인다는 이야기고 அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு 하나가 된다는 உங்களுடைய இருதயத்தை இயேசுவோட இருதயத்தோடு நீங்கள் ஒன்றாக்க வேண்டும். 내가 어떤 아가씨를 만났어요. இப்பொழுது நான் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறேன் என்றால் 저는 지금 총각이 아니라 결혼한 사람인데 நான் தனியானவர் இல்லை, திருமணம் செய்தவர். 것입니다. நான் ஒரு தாத்தா, 내시 4 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள், மகனும் மகளும் கூட இருக்கிறார்கள். 자, 내가 총각이라고 했을 때 ஆனால் நான் ஒரு தனி நபராக இருந்து ஒரு இளம் பெண்ணை சந்திக்கும் பொழுது 내가
너무 예뻐 사랑을. அவர்கள் அழகாக இருப்பதனால் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறேன். 당신 사람 결혼합시다. உன்னை நேசிக்கிறேன், திருமணம் செய்ய விரும்புகிறேன். 그 이야기를 아가씨가 듣습니다. அந்த இளம்பெண் என்னிடத்தில் அதை கேட்கும் பொழுது 그 아가씨가 나를 좋아하면 뭐라고 그랬어요? அந்த இளம்பெண் என்னை நேசித்தால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? 아유, 옥수 씨 우리 둘이 결혼해요. ஓ அப்படியா, நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். 그럼 우리는 이제 마음이 하나가 되는 거예요. அது இருதயத்தோடு ஒன்றாவது என்று அர்த்தம். 그렇죠? சரிதானே? 근데 그 아가씨가 날 보고 ஆனால் அந்த இளம்பெண் என்னை பார்த்து 제발 좀 떠나줘. முடியாது, என்னை விட்டு அகன்று போ, 남자친구 있어. எனக்கு ஏற்கனவே ஆண் நண்பர்கள் இருக்கிறார்கள், நீ போ, 제발 가야. தயவு செய்து போய் விடு, போ. 우린 다른 마음이 வேறுபட்ட இருதயம் இருக்கிறது என்ற அர்த்தம். 이해가시죠? புரிகிறதா? 단순한 얘기입니다. எளிதான விஷயம். 어떤 성경이 한 그 이야기 여러 마음이 하나가 되면은 எந்த தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் அது என்னுடைய இருதயத்தோடு ஒன்றா இருந்தால் 아가씨가 나를 좋아하는 마음이 있을 때 அந்த இளம் பெண்ணுக்கு என்னை நேசிக்கிற இருதயம் இருந்தால், 나를 받아들이는 마음하고 என்னை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்தால், 거부하는 마음하고 다릅니다. என்னை எதிர்க்கிற இருதயம் அதற்கு வேறுபட்ட இருதயம். 마음을 받아들이며 அவர்கள் என்னோட இருதயத்தை ஏற்றுக்கொண்டால் 어떤 일이 일어나냐면 என்ன நடக்கிறது? 나하고 마음이 하나가 됩니다. என்னோட அவர்கள் ஒரே இருதயமுடையவராக இருக்கிறார். 나하고 다른 마음이 되는 அவர்கள் என்னை புறக்கணித்தால் அவர்கள் வேறுபட்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். 치킨 술 먹읍시다. So, உனக்கு பிடிக்கிற அந்த சிக்கன் சூப் நம்ம சாப்பிடலாம், 당신이 좋아하는 스테이크 இல்ல உனக்கு பிடிக்கிற அந்த ஸ்டேக் நம்ம சாப்பிடலாம். 치킨 수 சிக்கன் சூப் தான் 스테이크 இல்ல ஸ்டேக் தான் வேணும். 싸우는 거죠. அவர்கள் சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். 망구는 뭐든지 내 말 안 듣고 단전을 부린다 말이야. இந்த வயசானவே நான் சொல்றதை கேட்கவே மாட்றா, இது வேலைக்கே ஆகாது. 크리스마스 칸타타 이런 그 연극 장면이 나. இந்த காட்சி கிறிஸ்துமஸ் கண்டாட நிகழ்ச்சியில் வரும். 할아버지 할 마음이 안 맞은 이야기. அந்த முதியோர்களுடைய இருதயம் ஒன்றாகாமல் அவர்கள் அசௌரியமாக இருக்கிறார்கள். 당신 좋아하는 치킨 술 먹. இன்றைக்கு நாம் எனக்கு பிடித்த சிக்கன் சூப்பை சாப்பிடலாம், 당신 스테이크 좋아하잖아. ஆனால் உங்களுக்கு ஸ்டேக் என்றால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? 치킨 술 먹. இன்றைக்கு நாம் சிக்கன் சூப் சாப்பிடலாம், 스테이크 먹. அடுத்த முறை நாம் ஸ்டேக் சாப்பிடலாம் நிச்சயமாக. ஆம், இப்படி என்றால் பிரச்சனை முடிந்திருக்கும். சிக்கன் சூப், ஸ்டேக் வேணும், 그러면 안 되는 겁니다. அப்படி என்றால் வேலைக்கு ஆகாது. 마음이 불편한. அவரோட இருதயம் அசௌரியப்படும். 자, 우리는 성경에서 우리는 지금 뭘 배우냐면 அதனால் இப்போது வேதத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? 마음의 세계를 배우는 거예요. நம்முடைய இருதயத்தின் உலகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். 만일에 여러분이 이 성경을 읽으면서 நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 여기서 우리가 다른 예수님 죽은 나사 살렸다 어떤 중요한 얘기입니다. ஆம், நிச்சயமாக லாசருவை இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார் என்பது உண்மை. 이야기하는 건 사실이지만 வேதம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. 마음의 흐름을 성경은 정확히 이야기합니다. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி பாய்கிறது என்று வேதம் கூறுகிறது. 그래서 여러분 여기에서 이 마음의 세계를 배우면서 நம்முடைய இருதயத்தின் உலகத்தை பார்த்தால் 저는 1962년 5월 달에 மே மாதம் 1962ஆம் ஆண்டு 몇몇 가지 계획했던 게 있었습니다. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல திட்டங்கள் இருந்தது. 실패하고 2개 실패, 셋, 넷 다 실패. நான் 1, 2, 3 நான் தோற்று போனேன். 기술하사관에 가서 군생활 하면서 அந்த ஒகேஷனல் ராணுவத்திற்கும் செல்ல விரும்பினேன். அந்த திட்டமும் செயலிழந்து போய்விட்டது. 무너져 버려. அனைத்தும் அப்படியே விழுந்து போனது. 제가 저를 믿을 수 없는 사람이 돼요. அதனால் நான் என்னை நம்ப முடியாத ஒரு மனிதனாக மாறினேன். 예, அனைத்திலும் நான் தோற்று போனேன். 몰랐습니다. எனக்கு தெரியாது. 나를 쓰시기 위해서 ஆனால் தேவன் என்னை உபயோகப்படுத்துவதற்காக 이게 다 실패하도록 만들었어요. நான் செய்த அனைத்திலும் அவர் என்னை தோற்கடித்தார். 그리고 அதன் பிறகு 도둑질을 많이 했어요. திருட்டுகளை நான் செய்திருக்கிறேன். 사과를 따 நான் நிலங்களிலிருந்து ஆப்பிள் திருடி இருக்கிறேன். ஐயோ தேவனை மன்னித்திருங்க. 숭아 따먹 அதன் பிறகு நான் சில 캠 உருளைக்கிழங்குகளை திருடி இருக்கிறேன். 내가 고파 எனக்கு பசித்தது, அதனால் தான் 정말 그렇게 살. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். 이제 내가 성경을 대하면서 அதன் பிறகு நான் வேதத்தை வாசித்தேன். 이해가 가고 좋은 건 받으리지만 அதை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. 11장은 ஆனால் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 있습니다. லாசரு மரித்து போகிறார். 여동생 마리아와 마르다의 이야기인데 அவருடைய 2 சகோதரிகள் மார்த்தாள் மற்றும் மரியாள். 마리아와 마르다 이야기 오늘 여기 있는 여러분 모두의 이야기입니다. இந்த மார்த்தாள் மரியாளுடைய நிகழ்வு உங்களுடைய நிகழ்வை போன்றது. 마음을 정확하게 그린 것입니다. சரியாக உங்களுடைய இருதயத்தை அது விவரித்து கூறுகிறது. 처음에 마리아 마르다가 있었고 나사로가 있었는데 முதலாவது மரியாளும் மார்த்தாளும் லாசரோடு இருக்கிறார்கள். 전부 다 부모님을 잃었기 때문에 அவர்களுடைய பெற்றோரை அவர்கள் இழக்கிறார்கள், 맞습니다. கடினத்தில் வாழ்கிறார்கள். 주님께서 마리아 마르다 그리고 나사로를 참 사랑하셨어요. இயேசு மரியாள், மார்த்தாள், லாசருவை அதிகமாக நேசிக்கிறார். அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். 오빠가 병들었을 때 அதனால்தான் அவர்களுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டு போன பொழுது
마리아 마르다는 예수님을 불렀어요. மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை அழைக்கிறார்கள். 사람을 불러서 부터 예수님 가서 오빠가 병들었다는 얘기가 빨리 고쳐주길 원해. அவர்கள் ஒருவனை இயேசுவினிடத்தில் அனுப்பி சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு வா என்று கூறினார்கள். 그전에 많은 병들냐 고치셨습니다. இயேசு பல வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். 마리아 마르다는 예수님 고쳐줄 줄 알았어요. மார்த்தாள் யோசித்தால் இயேசு வந்து என்னுடைய சகோதரனை குணப்படுத்துவார். 불러갔던 날 그냥 돌아왔어. ஆனால் அவர்கள் அனுப்பின அந்த ஊழியன் மறுபடியுமாக திரும்ப வருகிறான். 혼자 와서 예수님 모시고 ஏய், எதற்காக தனியாக வந்திருக்கிறாய்? இயேசு கிறிஸ்துவை கூட்டி வரவில்லையா? 예수님이 말씀하셨어요. அவனிடத்தில் கேட்டபொழுது அவன் கூறினான், 죽을 병이 아니라고 하셨어요. இயேசு கூறினார், இது மரணத்திற்கு ஏதுவானது இல்லை, இது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானது என்று. 그래요? ஓ, அப்படியா? 그래서 안 오셔요? இயேசு வரமாட்டாரா? 안 오시. ஆமாம், இயேசு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். 그럼 안 죽겠구나. அவன் இறந்து போக மாட்டான். 근데 오빠가 점점 더 심해지는 거예요. ஆனால் இன்னும் அவனுக்கு நோய் அதிகமாகிறது. 오빠 죽을 것 같은데. இது இன்னும் மோசமாகிறது. அவன் இறந்து போகிறான். 빨리 오시지. ஐயோ, இயேசு எதற்காக வரவில்லை? 오빠 사는데 ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? 왜 안 오지? 아이고 이러다 죽으면 어떡하지? இயேசு வரவில்லை, ஆனால் இவன் இறந்து போய்விட்டால் என்ன செய்வது? 오빠 꼴까다고 죽었습니다. அதன் பிறகு மூத்த சகோதரன் இறந்து போய்விடுகிறான். 이 병은 죽을 병이 아니라고 예수님 말씀하셨는데. இயேசு கூறினார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லை. 그래서 마리아 마르다는 오빠가 죽지 않겠구나 생각. ஆதலால் மார்த்தாலும் மரியாளும் என்னுடைய சகோதரன் இறக்க மாட்டான் என்று யோசித்தார்கள். 꼴까다고 오빠가 죽으니까 ஆனால் அவன் இறந்து போனான். 너무 슬펐습니다. ஆதலால் அவர்கள் சோகமானார்கள். 예수님 뭘 하시와 좀 고쳐 주시지. இயேசுவே, ஏன் நீங்கள் வரவில்லை? ஏன் குணமாக்கவில்லை? 그래서 그들의 마음은 슬펐습니다. அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் கலங்கினார்கள். 그래서 동네 사람들하고 장례를 치르고 அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து இறுதி சடங்கை செய்கிறார்கள். 4일이 지났는데 죽고 4일이 지났는데 அந்த மரணத்திற்கு 4 நாட்களுக்கு பிறகு 예수님이 오셨습니다. இயேசு வருகிறார். 자 이제 마리아하고 예수님하고 대화가 이제 나오는데 அந்த இடத்தில் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடையே உரையாடல் போடப்பட்டிருக்கிறது. 이야기를 같이 생각해 봅시다. அதை குறித்து சேர்ந்து யோசித்து பார்ப்போம். 마리아는 예수님 오신다는 얘기 섭섭해 안 나왔습니다. இயேசு வந்த பொழுது மரியாள் ஏமாற்றமடைந்து வெளியே வரவில்லை. 예수님 오빠가 다 죽고 난 뒤에 왜 왔어? இயேசுவே, சகோதரன் இறந்து போன பிறகு ஏன் வருகிறீர்கள்? 와 살려줘야지. அவர் உயிரோடு இருக்கும்போது வர வேண்டியதானே. 뭘 하려고 왔어? ஏற்கனவே அவன் இறந்து போய்விட்டான், இப்போது வந்து என்ன பிரயோஜனம்? அவளுக்கு கலக்கமாக இருந்தது. 나가질 않아. ஆதலால் வெளியே போய் அவரை வாழ்த்தவே இல்லை. 마르다는 그래서 내가 나가야겠다. 언니니까. ஆனால் மார்த்தாள், நான் மூத்த சகோதரி, நான் வெளியே போக வேண்டும். 예수님을 만났습니다. ஆதலால் வெளியே சென்று இயேசுவை சந்திக்கிறாள். 말하기를 அதன் பிறகு மார்த்தாள் கூறுகிறாள், 님께서 여기 계신 오빠가 죽지 않았을 겁니다. ஆண்டவரே, நீங்கள் வந்திருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 예수님 말했습니다. இயேசு கூறினார், 네 오빠가 다시 살리라. உன் சகோதரன் மறுபடியும் உயிர்த்தெழுந்திருப்பான். 이해가 안 되는 겁니다. அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. 예수님이 하나님이신데 இயேசு தேவனானவர். 오빠가 산다면 산다고 믿어야 하는데 உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றால் அவர் விசுவாசிக்க வேண்டும். 그러지 않아. ஆனால் அவளால் விசுவாசிக்க முடியவில்லை. 이제 이게 인간들의 마음입니다. அதுதான் மனிதர்களாகிய நம்முடைய இருதயம். 성경 읽고 예수 말씀 들을 때 어떤 건 받들으시지만 어떤 건 받들으시 않는 게 있습니다. நீங்கள் வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் தேவன் கிடையாது, 인간이기 때문에 நீங்கள் மனிதர்கள். 연이 그렇습니다. அதனால் தான் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள். 우리가 하는 가장 위대한 일은 ஆனால் நம்மால் செய்ய முடிந்த சிறந்த காரியம் 수백억을 헌금하는 것도 아니고 கோடிக்கணக்கான பணம் காணிக்க கொடுப்பதில்லை, 많이 하는 것도 아니고 இல்லை என்றால் நல்லது செய்வதில்லை, 그리고 정말 열심히 기도하는 것. கஷ்டப்பட்டு ஜெபிப்பது கிடையாது. 예수님과 마음을 같이 하는 것입니다. ஆனால் நம்முடைய இருதயத்தை இயேசுவோடு ஒன்றாக்குவது. 만약 여러분 예수님과 마음이 같이 하면 உங்களுடைய இருதயம் இயேசுவோடு ஒன்றானால் 여러분 마음이 예수님 마음에 흐르고 இயேசுனுடைய இருதயம் வழி நடத்தும். 여러분 마음에 흐르면 உங்களுடைய இருதயம் இயேசுவின் இடத்தில் இருக்கும். 마음이 여러분 속에 들어와서 여러분 마음을 이끌게 되면은 இயேசுனுடைய இருதயம் உங்களுக்குள் வந்து வழி நடத்தும் பொழுது 전혀 다른 예수님 같은 세계 마음 안에 살게 되는 거예요. இப்போது இருப்பதை விட இயேசுவினுடைய இருதயத்திற்குள் வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். 예수님은 여러분 뭘 하는 걸 원하지 않습니다. நீங்கள் இது செய்ய வேண்டும் என்று இயேசு கூறவில்லை. 예수님이 하시는 말씀 여러분 이해가 안 가지만 உங்களால் இயேசுனுடைய வார்த்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் 그걸 받아들이게 되길 원하는 거예요. ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 오라비가 살리라. இயேசு கூறுகிறார், உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான். 예수님이 말씀하셨습니다. அதுதான் அவர் கூறினது. 사는 겁니다. அப்படியானால் அவன் உயிர் தெரிந்திருப்பான். 근데 마리아 마르다 생각은 달라. ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய இருதயம் வேறுபட்டிருந்தது. 근데 어떻게 살아? அவன் இறந்து போய்விட்டான், எப்படி? 마지막 부활해나 살. கடைசி காலத்தில் அவன் உயிர் தெரிந்திருப்பான். 자 이제 우리는 요한복음 11장에서 இப்பொழுது நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 그 마르다가 그러다가 안 되니까 마리아를 불러가요. 마리아 왔습니다. மார்த்தாள் வரவில்லை, மரியாளை கூப்பிடுகிறாள்.
마리아 똑같이 해서 주님 얘기해서 내 오랍이 죽지 않게. மரியாளும் அதே தான் கூறுகிறாள், நீங்கள் இங்கே இருந்து தானே மடித்திருக்க மாட்டான். 여러분 이 성경을 보세요. நீங்கள் வசனத்தை பார்த்தால் 성경에 뭐라고 기록되어 있냐면은 வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? 마리아가 예수 계신데 와서 보이고 그 발 앞에 엎드려 가로되 주께서 계시던 내 오랍에 죽지 않았겠나이다. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரை நீங்கள் இங்கு எழுந்தாரால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால், 우는 것과 또 함께 온 유대인들이 우는 것을 보시고 심령의 통분이 여기시고 민망히 여기시고 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, 여러분 그 마리아나 마르다나 유대인들이 우는데 மரியாள் மார்த்தாள் யூதர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். 예수 내 오라비가 다시 살리라고 했는데 இயேசு கூறினார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். 왜 예수님 통분이 여기셨습니까? ஏன் இயேசு ஆவியில் கலக்கமடைகிறார்? 어느 누구도 네 오빠가 다시 산다는 그 사실 믿지 않고 있기 때문에. ஏனென்றால் உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று கூறின போது யாரும் அதை விசுவாசிக்கவில்லை. 예수 네 오라비 다시 산다. இயேசு கூறுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். 예? என்ன? 오빠가 산다. என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பானா? அது உண்மையா? அப்படியா? அவன் உயிர்த்தெழுந்திருப்பானா? ஓ நன்றி. 그렇게 하는 거 아닙니까? அவர்கள் அதை தான் கூற வேண்டும். 그 말을 못 받아들이고 있는 거예요. ஆனால் அவருடைய வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? 여러분 볼 때 அவருடைய கண்களில் 여러분의 기준을 볼 때 오빠가 죽어서 나으리한테 썩어 냄새가 나는데 어떻게 살아요? 불가능하니까. அவருடைய நிலையில் அவன் இறந்து போய் 4 நாள் ஆயிற்று, அது நாரும். 오빠가 다시 살린 그 얘기를 못 받아들인다는 거예요. அதனால் அவர்களால் அவனுடைய சகோதரர் உயிர்த்தெழுந்திருப்பான் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 여러분하고 예수님하고 다르니까 ஆதலால் நீங்களும் இயேசுவும் வித்தியாசமானவர்கள். 같은 마음이 될 수가 없습니다. உங்களால் ஒரே இருதயமாக இருக்கவே முடியாது. 만일 여러분이 어떤 문제를 당하든지 간에 நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை சந்தித்திருந்தாலும் 읽고 வேதத்தை வாசிக்கும் பொழுது, 말씀을 받아들이면 வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 예수님과 한 마음이 됩니다. நீங்களும் இயேசுவும் ஒரே இருதயம் உடையவர்களாக இருக்க முடியும். 예수님의 마음이 여러분 속에 흘러가서 உங்களுடைய இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தோடு பாயும் பொழுது, 여러분의 마음에는 오빠가 죽었지만 உங்களுடைய இருதயத்தில் சகோதரன் இறந்து போயிருந்தாலும், 예수님 마음에는 오빠가 살았습니다. ஆனால் இயேசுவினுடைய இருதயத்தில் அவன் ஜீவித்திருக்கிறான். 마음이 그 속에 들어가면 இயேசுவினுடைய இருதயம் அவர்களுக்குள் நுழைந்தால் 마르다 마음에 우리 오빠가 살겠구나 மரியாள் 같은 마음이 일어난다는 것입니다. மரியாள் மார்த்தாள் தங்களுடைய இருதயத்தில் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் இயேசுவினுடைய இருதயத்தோடு சொல்ல முடியும். 여러분 속에 예수의 능력으로 일을 하신다는 것입니다. அப்போது உங்களுக்குள் வல்லமையாக இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய முடியும். 근데 우리가 볼 때 ஆனால் 그 냄새나는 오빠가 어떻게 살아? நம்முடைய கண்களில் அவன் இறந்து போயிருக்கிறான், அவன் எப்படி எழுந்திருக்க முடியும்? 문제는 뭐냐면은 ஆதலால் பிரச்சனை என்னவென்றால், 열심히 기도하고 충성하고 예배드리고 성경 읽고 헌금하고 착하니 하고 율법 지키고 நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், சபைக்கு வருகிறீர்கள், காணிக்கை தருகிறீர்கள், நல்ல விஷயம் செய்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீர்கள். 아무리 그렇게 해도 நீங்கள் அந்த அளவுக்கு எவ்வளவு செய்தாலும் 말씀 믿음을 받아들이지 않는 예수 믿는 게 아닙니다. நீங்கள் விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்துவினோட வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவில்லை என்றால் அது விசுவாசம் இல்லை. 내 마음의 생각에 맞는 건 맞지 않는 건 받아들이지 않는데 ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு பொருந்துகிறதை ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். 성경이 이야기한 바로 그것입니다. அதுதான் சரியாக வேதம் கூறுகிறது. 그럼 성경에서 우리 그 마음의 세계를 발견해요. வேதத்தில் நாம் இருதயத்தின் உலகத்தை கண்டுபிடிக்கிறோம். 저는 1962년 10월 달에 அக்டோபர் மாதம் 1962ஆம் ஆண்டு 지금까지 계획 다 망한 것을 알았어요. நான் திட்டம் செய்ததெல்லாம் தோல்வி என்று உணர்ந்தேன். 내 생각 자체가 틀린 걸 알았어요. என்னுடைய சிந்தனைகள் தவறு, 믿을 수가 없었습니다. என்னால் என்னை நம்ப முடியாது. 기준으로 따라 모든 걸 했는데 இதற்கு முன்பாக என்னுடைய நிலைகளின்படி நான் செய்திருக்கிறேன். 예수님의 말씀을 받아들이기로 했어요. ஆனால் நான் இயேசுனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள துவங்கினேன். 그때부터 내 삶에 예수님 마음이 더 달라지기 시작해요. அதிலிருந்து இயேசுனுடைய வார்த்தையின்படி என்னுடைய வார்த்தை மாறினது. 중요한 거 있었습니다. மிக முக்கியமான ஒரு விஷயம், 예수님은 네 오라비가 살리라. இயேசு கூறினார், உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான். 마리아 말한 그 이야기 예수님 말씀 믿지 않았습니다. மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை நம்பவில்லை. 자기 생각 예수님 생각이 다르다. அவருடைய சிந்தனை இயேசுனுடைய சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. 좀 믿지 않아. யூதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். 자, 우리 좀 더 읽어 내려가 봅시다. இன்னும் கொஞ்சம் நாம் வாசிக்கலாம். 다음에 அதன் பிறகு 34절 34ஆம் வசனத்தில், 가사들 그를 어디에 두느냐? அவனை எங்க வைத்தீர்கள் என்றார். 가도 주여 와서 보옵소서 하니 ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். 35절 35ஆம் வசனம், 그래서 눈물을 흘리셨어요. இயேசு கண்ணீர் விட்டார். 너무 슬프셨어요. ஆண்டவர் சோகமாக இருக்கிறார், அவர் கண்ணீர் விடுகிறார்.
예수님이 오빠 산다는 그 이야기를 아무도 안 받으는 거예요. உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று இயேசு கூறுகிறார். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மரியாளும் சரி, 그러다도 மார்த்தாலும் சரி, 유대인들도 யூதர்களும் சரி, 여자들도 있었잖아요. சீஷர்களும் சரி, 말이야, ஏ மரியாளே, 산다면 사는 இயேசு உயிர்த்தெழுந்திருப்பான் என்றால் உயிர்த்தெழுந்திருப்பான். 믿어. நீங்கள் ஏன் இயேசு கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை? 살리실 수 있어. 예수를 믿어. 이렇게 제자들이 권해야 하는 거 아니에요? இயேசுவால் உன்னுடைய சகோதரனை உயிர்த்தெழ செய்ய முடியும். சீஷர்கள் அவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? 다음에 37절 봅시다. இப்பொழுது 37ஆம் வசனத்தை பார்ப்போம். 하고 말합니까? என்ன கூறுகிறது? 어떤 일 말하되 속에 눈을 뜨게 한 사람이 이 사람이 그 사람 죽지 않게 할 수 없었더냐? அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். 그들은 예수님께서 살릴 수 없어서 다고 생각하니까 38절 봅시다. அவனை குணப்படுத்த முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் 38ஆம் வசனத்தை பார்ப்போம். 38절. 38ஆம் வசனம். 이에 예수께 다시 속으로 통분이 여기시니 무덤이 구려 돌로 막았고. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். 39절. 39ஆம் வசனம். 예수께 가라되 돌을 옮겨 놓아라. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். 이제 그 무덤에 돌문을 열어란 말입니다. அதற்கு அர்த்தம் கல்லறையிலிருந்து கல்லை அகற்றி போடுங்கள். 죽은 자의 누이 마르다가 뭐라 그럽니까? ஆனால் மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் என்ன கூறுகிறார்? 죽은 지가 나흘이 벌써 냄새가 나나요? இப்போது 4 நாள் ஆயிற்றே, நாருமே. 이미 죽었습니다. அவன் ஏற்கனவே இறந்து விட்டான். 냄새가 அவன் இறந்து போய் அழுகிக் கொண்டிருக்கிறான். நாற்றம் அடிக்கும். 병이 없습니다. இது உபயமற்றது. 납니다. அது நாருமே, 냄새가 납니다. மோசமாக இருக்குமே. ஆதலால் முடித்து விடலாம். 예수님하고 다른 마음입니다. அது இயேசுனுடைய இருதயத்தை விட வேறுபட்ட இருதயம். 살리러 왔고 இயேசு அவனை உயிர்த்தெழ செய்ய வந்திருக்கிறார். 열라 그러는데 கல்லை அகற்றி போடுங்கள் என்கிறார். 죽었어요. 안 돼요. இல்லை, அவன் மறுத்து விட்டான், இது வேலைக்காகாது. 자, 여기에 이제 무슨 말이 나오냐면 இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? 40절 봅시다. 40ஆம் வசனத்தை பார்ப்போம். 예수님이 조용히 말씀하셨습니다. இயேசு அவளை நோக்கி, 내 말이 네가 믿으면 하나님의 영광을 보리라 하지 않았냐? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 내 말이 네가 믿으면 하나님의 영광을 보리라 하지 않았냐? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? 어떻게 했습니까? இங்கே என்ன நடக்கிறது? 마리아 마르다 생각합니다. மார்த்தாள் மரியாள் யோசிக்கிறார்கள். சரிதான். 돌문을 열었습니다. அவர்கள் கல்லை அகற்றி போடுகிறார்கள். 그때 마리아 마르다가 예수님과 마음이 하나가 되는. அப்பொழுது மார்த்தாள் மரியாளுடைய இருதயம் இயேசுவோடு ஒன்றானது. 자, 41절. 41ஆம் வசனம். 돌을 옮겨 놓으니 예수께 눈을 들어 보시고 가라사대 아버지 내 말을 들으신 걸 감사하나요? அப்போது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 이제 돌을 옮겨 놓으라고 했을 때 அவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று கூறும் பொழுது 예수님과 마음이 달랐기 때문에 அவருடைய இருதயம் இயேசுவை விட வேறுபட்டிருந்தது. 죽었어요. அவன் மரித்து விட்டான். 냄새가 나요. 4 நாளாயிற்றே, நாருமே. 필요 없어요. 더러운 냄새가 나요. இதில் அர்த்தம் இல்லை, அது நாரும். 그런 마음을 가지고 있어요. அவர்களுக்கு புறக்கணிக்கிற இருதயம் இருந்தது. 예수님 말씀하셨습니다. ஆனால் இயேசு அவரிடத்தில் கூறினார், 말이 네가 믿으면 하나님의 영광을 보리라 하지 않았냐? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? 하신대. அதை தான் அவர் கூறினார். 그 돌이 옮겨진 겁니다. அதன் பிறகு அவர்கள் கல்லை அகற்றி போடுகிறார்கள். 이제 마리아 마르다 마음을 바꾸고 돌을 옮겨 놓으세요. அதன் பிறகு மார்த்தாள் மரியாள் இருதயத்தை மாற்றிக்கொண்டு கல்லை அகற்றி போடுங்கள். 옮겨졌습니다. அந்த கல்லை அகற்றி போட்டார்கள். 거기서 이제 예수님과 그들의 마음이 합해지는 겁니다. அதன் பிறகு அவருடைய இருதயம் இயேசுவோடு ஒன்றானது. 예수님께서 말씀하셨습니다. இயேசு கூறினார். 봅시다. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 42절. 42ஆம் வசனம். 41절부터 볼까요? 41ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். 돌을 옮겨 놓으니 예수께 눈을 들어 보시고 가라사대 아버지 내 말을 들으신 걸 감사하나요? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 항상 내 말을 들으시는 줄을 내가 알았나요? நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 이 말씀하는 건 둘러서 무리를 위하며 곧 아버지 나를 보내 믿게 저희로 믿게 하려. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 하나님하고 예수님하고 한 마음입니다. இயேசுவும் தேவனும் ஒரே இருதயம் உடையவர்கள். 하나님하고 예수님 마음이 하나니까 இயேசுனுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் ஒன்று என்பதால் 항상 예수의 말씀을 들어주셨습니다. எப்பொழுதும் இயேசு கூறுவதை தேவன் கேட்பார். 하나님 마음과 예수의 마음이 하나인 것처럼 இயேசுனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்று போல 예수의 마음과 마리아의 마음이 하나가 되면 இயேசுனுடைய இருதயமும் மரியாளுடைய இருதயமும் ஒன்றாகும் போது 능력이 마리아 속에 마르다 속에 역사할 수 있는 겁니다. பிறகு இயேசுனுடைய வல்லமை மரியாளுக்குள்ளும் மார்த்தாளுக்குள்ளும் கிரியை செய்யும்.
요한복음 11장에 나사로가 죽었는데 யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து இருக்கிறார். 나사로가 산다고 얘기를 했고 ஆனால் இயேசு லாசரு உயிர் தெழுந்திருப்பான் என்று கூறுகிறார். 여동생들은 안 산다고. அந்த சகோதரி கூறுகிறாள், இல்லை, பிழைக்க மாட்டான். 예수님 마지막 돌문을 안 산다고 생각하니 그들은 슬퍼야 했고 அவர்கள் அவன் பிழைக்க மாட்டான் என்று யோசித்து சோகமாக இருக்கிறார்கள், கலங்குகிறார்கள், 원망해야 했어요. இயேசுவை குறை கூறுகிறார்கள். 예수 그 유대인들도 그랬고 அப்படியேதான் யூதர்களும் 마르다도 그랬고 மார்த்தாள் மரியாளும் கூட 예수 통분했습니다. அனைவரும் அவ்வாறு உணர்ந்தார்கள். இயேசு அதனால் கலங்கி துயரம் அடைகிறார். 사람 아무도 다 거부했겠죠. அங்கு யாரும் இயேசுனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கிறார்கள். 예수님 다시 말씀하셨어요. இயேசு மறுபடியும் கூறுகிறார், 내 말이 네가 믿으면 하나님의 영광을 보려 하지 않느냐. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 그때 마리아 마르다 마음이 돌이켜지는 겁니다. அந்த நேரத்தில் மார்த்தாள் மரியாளுடைய இருதயம் திரும்புகிறது. 예수님과 마음을 같이 அவர்கள் இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றாக்கினார்கள். 옮겨 놓았습니다. அவர்கள் கல்லை அகற்றி போடுகிறார்கள். 마리아하고 마르다 예수님이 하나가 되고 அதனால் இப்போது மார்த்தாள் மரியாள் இயேசுவோடு ஒன்றாகிறார்கள். 하나님하고 예수님과 사이인데 இயேசுவுக்கும் தேவனுக்கும் நடுவாக 예수님이 기도했습니다. இயேசு ஜெபிக்கிறார். 아버지가 내 말을 들으신 걸 감사하네. தகப்பனே, என்னை கேட்டதற்காக நன்றி. 항상 내 말 들으시는 줄 알아. நீங்கள் எப்போதும் என்னை கேட்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். 나오는 것은 நான் இவ்வாறு எதற்கு கூறினேன்? 무리를 위함이니 நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. 저로 믿게 하려 함이라. என்னை நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. 예수님을 믿지 않고 자기 생각을 믿고 있기 때문에. பல மக்கள் இயேசுவை நம்பாமல் தங்களை நம்புகிறார்கள். 그 다음에 예수님 뭐라 하냐면 அதன் பிறகு இயேசு என்ன கூறினார்? 이 말 큰 소리 나사로야 나오라 부르시니. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44절 44ஆம் வசனம். 죽은 자가 수족을 배로 동이쳐 나오는데 그 얼굴은 수건에 쌓였더라. 예수께 가나 풀어놓았다는 얘기야. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். 여러분 신앙이란 것은 பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் 예수를 믿는 것입니다. இயேசுவை நம்புவது. 우리가 뭘 하는 게 아닙니다. நாம் ஏதோ செய்வது இல்லை, 예수님을 믿는 겁니다. அது இயேசுவை நம்புவது. 만일에 여러분이 예수님 무슨 말씀을 하시든지 간에 그 말씀 마음에 받아들이면 இயேசு என்ன கூறியிருந்தாரோ அதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் 주님의 마음과 이런 마음이 하나가 됩니다. இயேசுனுடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் ஒன்றாகும். 주님 마음 안에 있는 능력이 이런 마음 안에 작용을 해서 இயேசுனுடைய இருதயம் உங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது 여러분 똑같은 능력이 일어나는 것입니다. அதே வல்லமை உங்களுக்குள்ளும் எழும்பும். 저는 신앙생활하면서 நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த பொழுது 예수님께서 내게 일하신 참 많은 이야기들이 있습니다. இயேசு என் மூலமாக கிரியை செய்த பல நிகழ்வுகள் இருக்கிறது. 그때마다 내가 예수님과 마음을 같이 했을 때 ஒவ்வொரு முறையும் என்னுடைய இருதயத்தை இயேசுவோடு நான் ஒன்றாக்கின போது 내 속에 일하는 걸 볼 수 있어요. என்னால் இயேசு எனக்குள் கிரியை செய்வதை பார்க்க முடிந்தது. 이런 예는 굉장히 많은데 பல உதாரணங்கள் எனக்கு இருக்கிறது. 1987년 1987ஆம் வருடத்தில் 저는 그때 위궤양으로 굉장히 고생을 했어요. நான் வயிற்றுப்புண் நிமித்தமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். 위궤양이 심해서 음식을 먹을 수 없습니다. வயிற்றுப்புண் மிக மோசமாக இருந்ததால் சாப்பிட முடியவில்லை. 만 가지고 물같이 해서 먹어도 술사가 나는 거예요. நான் கொஞ்சம் கஞ்சி தண்ணியை குடித்தேன். அது எனக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கினது. 제가 그때 체중이 70kg였는데 அந்த நேரத்தில் என்னுடைய எடை 70 கிலோ. 근데 여러분 제가 그때 체중이 석 달 사이에 7kg가 빠졌어요. ஆனால் 3 மாதத்திற்குள் நான் 7 கிலோ குறைந்து விட்டேன். 한양대학병원에 최일영 박사라고 내과 과장이 제게 약을 지어주었습니다. ஆதலால் ஆன்யாங் யூனிவர்சிட்டி மருத்துவர் சே யுன்யாங் அவர்கள் எனக்கு மருத்துவம் செய்திருந்தார். 그리고 말했습니다. அதன் பிறகு கூறினார், போதகரே, 목사님 배는 물에 젖은 종이와 같이 얇아졌습니다. உங்களுடைய வயிறு மிக மெல்லியதாக காகிதத்தை போல் இருக்கிறது. 잘못하면 목사님 배가 터집니다. உங்களுடைய வயிறு வெடிக்கலாம். 그러면 24시간 안에 죽습니다. அதன் பிறகு 24 மணி நேரத்தில் இறந்து போய்விடுவீர்கள். கவனமாயிருங்கள். 식을 조심했습니다. நான் மிகவும் கவனமாக இருந்தேன். 먹을 수 없어요. நான் சாப்பிடவே முடியவில்லை. 근데 그때 저는 보통 집회가 6개월이나 몇 달 전에 예약이 되기 때문에 ஆனால் என்னுடைய மாநாடுகள் முன்கூட்டியே திட்டமிடப்படும். அதனால் நான் போக வேண்டும். 속 나가야 하는데 நான் சென்று என்னுடைய மாநாடுகளில் பிரசங்கிக்க வேண்டும். 그래서 음식을 먹지만 그렇게 어려웠습니다. எப்போதெல்லாம் நான் போனேனோ என்னால் சாப்பிட முடியவில்லை. 근데 이제 그때 내가 1987년 6월 달이었습니다. ஜூன் மாதம் 1987ஆம் வருடத்தில்
그때 이제 저는 대부분 많은 행사 여름에 많이 하는데 என்னுடைய பல நிகழ்ச்சிகள் கோடை காலத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது. 여름 방학 때 우리가 이제 학생들 위한 캠프나 이런 많이 하기 때문에 여름 행사는 항상 제가 지칠 정도로 바쁩니다. கோடை கால விடுமுறைகளில் வாலிபர்களுக்காக பல நிகழ்ச்சிகள் இருந்தது. அதனால் நான் மிகவும் களைத்து போயிருந்தேன். 그날 저는 아침에 주님 앞에 기도를 했습니다. நான் மிகவும் பிஸியாக இருந்ததனால் காலை எழுந்து நான் ஜெபித்திருந்தேன். 배가 너무 아픕니다. தேவனே, என்னுடைய வயிறு வலிக்கிறது. 이 몸 가지고 이번 여름 행사 도저히 할 수 없을 거예요. இப்படிப்பட்ட சரீரத்தை வைத்துக்கொண்டு என்னால் இதை சமாளிக்க முடியாது. 내 배를 낫게 해주시기를 바랍니다. நீங்கள் என்னுடைய வயிற்றை குணமாக்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன். 기도를 하고 났는데 நான் ஜெபித்த பிறகு 내 마음 안에 성경 구절이 하나 떠올랐어요. ஒரு வேத வசனம் என்னோட இருதயத்திற்குள் வந்தது. 마가복음 11장 24절인데 அது மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 내가 잘 아는 구절이에요. எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு வசனம் அது. 내가 너에게 말하노니 무엇이든지 기도하고 구하면 받은 줄을 믿어라. 그러면 너희 그대로 되리라. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 하고 நான் ஜெபித்தேன். 그 막 끝나는 게 아니고 அதை அப்படியே நிறுத்தாமல் 하나님 이 기도를 응답하시겠다고 믿으라는 거죠. தேவன் அதற்கு பதில் அளிப்பார் என்று விசுவாசியுங்கள். 한 줄로 믿어. அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். 내가 배가 아픕니다. என்னுடைய வயிறு வலிக்கிறது. 배가 아프면 낫게 해주시길 바랍니다. நான் நம்புகிறேன் என்னோட வயிற்றை குணமாக்கினீர்கள். 그랬습니다. உமக்கு நன்றி. 기도해서 그 응답 받았다면 அந்த ஜெபம் கேட்கப்பட்டதானால் 내 배가 다 나은 거죠. என்னுடைய வயிறு ஏற்கனவே குணமாகி விட்டது. 낫고 난 뒤에 믿어라는 건 누구나 할 수 있죠. குணமான பிறகு விசுவாசிப்பது யாராலும் செய்ய முடியும். 그러니까 네 믿음을 따라 일할 테니까 உன்னுடைய விசுவாசத்தின்படி நான் கிரியை செய்வேன் என்று தேவன் கூறுகிறார். 한 줄 믿어라. ஜெபிப்பதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், 되리라. அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். 너무 쉬운 거예요. இது மிக எளிதானது. 믿고 나았다고 믿으면 되겠네. 기도하고 나았다고 믿으면 되겠네. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் விசுவாசித்து நான் ஜெபிக்க வேண்டும். 성경을 따라 다시 내가 기도를 했습니다. வேதத்தின்படி நான் ஜெபித்தேன். 하나님 내 배를 낫게 해주시고 தேவனே, என்னுடைய வயிற்றை குணமாக்குங்கள். 그래가지고 이번 여름 행사 할 수 없을까 இப்படிப்பட்ட வயிற்றை வைத்து என்னால் சமாளிக்க முடியாது. 했습니다. நான் ஜெபித்தேன், 그리고 믿었습니다. நான் விசுவாசித்தேன். 배 다 나았다. என்னுடைய வயிறு குணமானது. 감사합니다. ஆண்டவரே நன்றி, நான் குணமானேன். 근데 이제 문제가 생겼습니다. ஆனால் ஒரு பிரச்சனை. 아침 식사하러 가야 하는데 நான் சென்று உணவு சாப்பிட வேண்டும். 제가 이제 배가 아팠을 때 என்னோட வயிறு சரியில்லாமல் இருந்த பொழுது 석 달 동안 3 மாத காலமாக 안에 거의 묽은 죽에다가 என்னுடைய மனைவி எனக்கு கஞ்சி தண்ணி தான் செய்து கொடுத்தார்கள். 간단한 음식을 저에게 줬어요. சாதாரண உணவுகளை எனக்கு தந்தார்கள். 식당에 가면 막 화가 나요. நான் வெளியிடங்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது 찌지고 볶고 보글보글해서 잘 먹으면서 மற்றவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள், 난 이거 먹으라고. ஆனால் எனக்கு கஞ்சி தண்ணி தான். 근데 그게 뭐 설사가 나는 거예요. ஆனால் அதுவும் எனக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கினது. 음식 한 숟가락까지 100번 씹으라는 மருத்துவர் கூறினார், நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக 100 தடவை அதை மெல்ல வேண்டும். 아무것도 없어요. ஆனால் 20 முறை மென்ற பிறகு ஒன்றுமே இருக்காது. 설사가 나는 거예요. ஆனால் இன்னமும் எனக்கு வயிற்றுப்போக்கு இருந்தது. 근데 내가 배가 나았다고 믿으려고 하니까 என்னுடைய வயிறு குணமாகி விட்டது என்று நான் விசுவாசித்தேன். 중요한 건 저는 김치 좋아하거든요. முக்கியமான விஷயம், எனக்கு கிம்ச்சி என்றால் பிடிக்கும். 이런 김치는 어떤 음식보다 맛이 강해요. கிம்ச்சி என்பது மற்ற உணவுகளை விட மிகவும் ருசி வாய்ந்தது. 위장병 환자에게 자극을 주는 음식. இந்த மாதிரியான வயிறு வலி இருப்பவர்களுக்கு அது சவாலாக இருக்கும். 그냥 묽은 죽만 먹어도 설사가 나는데 கஞ்சி தண்ணியே எனக்கு வயிற்றுப்போக்கை தந்தது. 김치는 바로 죽을 것 같은 거예요. இதுவும் கிம்ச்சி சாப்பிட்டால் நான் இறந்து போய்விடுவேன். 근데 문제는 ஆனால் பிரச்சனை என்னவென்றால் 배가 아프니까 김치를 못 먹지. என்னுடைய வயிறு வலிப்பதனால் கிம்ச்சி சாப்பிட முடியவில்லை. 김치를 배가 나았다면 먹어야 하는데 என்னுடைய வயிறு குணமாகி விட்டது என்றால் நான் கிம்ச்சி சாப்பிட வேண்டும். 아빠 김치를 못 먹는 게 나았다고 믿지 않고 있는 거거든요. நான் இன்னும் விசுவாசிக்கவில்லை குணமானேன் என்று கிம்ச்சி சாப்பிட முடியவில்லை. 그날 아침에 고민을 했습니다. அன்று காலையில் யோசித்தேன், 내가 이거 믿고 김치를 먹으면 நான் விசுவாசித்து கிம்ச்சி சாப்பிட்டால் 살 것인가 죽을 것인가. நான் ஜீவித்திருப்பேனா மறுத்து விடுவேனா? 너무너무 재밌는 이야기죠. மிக சுவாரஸ்யமானது இல்லையா? 목사가 하나님 말씀 못 믿고 있는 겁니다. போதகரே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. 두말할 것 없이 생각할 게 뭐 있어? 그냥 믿고 다 나았다 믿으면 김치 먹으면 되지. நான் விசுவாசித்தால் எதையும் யோசிக்க வேண்டாம், நான் அப்படியே அதை எடுத்து சாப்பிடலாம். 두려운 거예요. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. மருத்துவர் கூறினது ஞாபகம் வந்தது. 배는 얇은 물젖은 종이와 같습니다. போதகரே, உங்களுடைய வயிறு மெல்லியதாக இருக்கிறது, 하나님 죽습니다. அது வெடித்து நீங்கள் 24 மணி நேரத்தில் இருந்து போவீர்கள். 생각을 했어요. அதை குறித்து யோசித்து பார்த்தேன்.
내 배가 나았다고 믿으면 என்னோட வயிறு குணமானது என்று விசுவாசித்தால் 그대로 된다고 했는데 அது அப்படியே உண்டாகும் என்று கூறுகிறது. 나는 김치를 먹어야 하는데 விசுவாசித்தால் நான் கிம்ச்சி சாப்பிட வேண்டும். 걱정하는 건 하나님 말씀 안 믿기 때문에 걱정하고 있는 거예요. ஆனால் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கவில்லை. 아 그렇구나. ஆம், சரிதான், 믿자. சரி விசுவாசிக்கிறேன். என்னுடைய வயிறு குணமாகிவிட்டது. 지금 식사하러 갔어요. நான் உணவு சாப்பிட போனேன். 아내가 그날 손님 와서 저 음식을 많이 차렸고 அந்த காலை விருந்தினர் வந்திருந்ததால் நிறைய உணவுகள் இருந்தது. 죽 조금 하고 나왔는데 ஆனால் சோகமாக எனக்கு கொஞ்சம் கஞ்சி தனிதான். 밀어내고 ஆனால் நான் அதை தள்ளிவிட்டு 한 그릇 딱 잡았어요. சாப்பாடு நிறைய போட்டு 먹었어요. அப்படி சாப்பிட்டேன். கிம்ச்சி, 뚝이 முள்ளங்கி, பீன் சூப். 아니 깜짝 놀라요. என்னோட மனைவி அதிர்ச்சியாகி, 어찌려고 이러냐고. என்ன செய்கிறீர்கள்? 걱정하지 마. நான் கூறினேன், கவலைப்படாதே, 내 배 다 나았다. வயிறு குணமாகிவிட்டது. 아니 두만하러 갔어요. மனைவி எதுவும் கூறவில்லை, அப்படியே போய்விட்டார்கள். 저는 식사를 빨리 해요. நான் சீக்கிரமாக சாப்பிடுபவன். 그래서 좀 기빈으로 식사 제일 어려운 게 천천히 먹는 거예요. விசேஷித்தவர்களுடன் சேர்ந்து சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிடுவது எனக்கு கடினம். 내가 예수님을 만나 죄사함을 받고 நான் இயேசுவை சந்தித்து பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு 성경을 읽어야 하는데 நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். 시간을 절약하기 위해서 நேரத்தை மிச்சமாக்குவதற்காக 시간과 싸움을 했어요. நான் நேரத்தோடு போராடினேன். 여러분 믿었는지 모르겠지만 நீங்கள் விசுவாசிப்பீர்களா தெரியவில்லை, 결혼할 때가 식사를 2분 이상 걸려서 먹어본 적이 திருமணம் செய்வதற்கு முன்பாக சாப்பிட முடிப்பதற்கு 2 நிமிடம் ஆகாது. 모든 게 그랬어요. எல்லாவற்றிலும் அப்படிதான். 성경책은 샤워할 때 놔둔 그 손에 떼지 않아요. குளிக்கிற நேரத்தை தவிர்த்து அனைத்து நேரங்களிலும் வேதம் என் கையில் இருக்கும். 일을 할 때는 성경을 읽으면서 외워가며 갖고 தெருக்களில் போகும்பொழுது நான் வேதம் வாசித்து வசனங்களை மனப்பாடம் செய்வேன். 잠을 줄이려고 잠에 대한 그 책을 많이 읽었어요. நான் தூங்குவதை நிறுத்துவதற்காக பல புஸ்தகங்களை வாசித்தேன். 잠을 줄이고 தூக்கங்களை நிறுத்தினேன். 그래서 제가 신구약 성경을 한 번 읽는데 60시간이 걸리는데 வேதம் முழுவதையும் வாசித்து முடிப்பதற்கு 60 மணி நேரம் ஆகும் எனக்கு. 일주일 동안 아무것도 안 하고 성경 신구약 한 번씩 읽고 했어요. சில நேரங்களில் ஒரு வாரம் முழுவதும் எதுவும் செய்யாமல் வேதமே வாசிப்பேன். 10번 읽고 20번 읽고 30번 읽고 நான் வேதத்தை 10 முறை, 20 முறை, 30 முறை முழுமையாக வாசித்திருக்கிறேன். 그래 성경의 윤곽이 내 마음에 서서히 잡혀오기 시작. அந்த வேதத்தினுடைய முழு அமைப்பும் என்னுடைய இதயத்தில் வந்தது. 하나님 말씀 믿으면 된다는 사실. நான் உணர்ந்தேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமே செய்ய வேண்டும். 분명히 무엇이든 기도하고 받은 줄 믿어. 그럼 그대로 된다. வேதம் நிச்சயமாக கூறுகிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் கேளுங்கள். தேவன் எதற்காக போய் சொல்ல வேண்டும்? 그러면 된다. நான் விசுவாசிக்க வேண்டும். 그래서 그날 김치와 밥 한 그릇 다 먹었어요. அந்த காலையில் நான் கிம்ச்சி அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து விட்டேன். 나왔는데 ஆனால் என்னுடைய ஸ்பூனை கீழே வைத்தேன். 밥 먹은 거예요. யாரும் இன்னும் பாதி கூட முடிக்கவில்லை. 배가 아파오는 거예요. என்னோட வயிறு வலிக்க ஆரம்பித்தது. ஐயோ, 화장실 가지 않을 수 없어요. வேறு வழி இல்லை, கழிவறைக்கு செல்ல வேண்டும். 내가 화장실 갔습니다. கழிவறைக்கு சென்றேன். 죄송합니다. மன்னிக்கவும், 막 설사가 나는데 견딜 수가 없어. தாங்க முடியாத வயிற்றுப்போக்கு எனக்கு இருந்தது. 아이고 배야. ஐயோ, என்னோட வயிறு. 이제 생각이 많이 막 복잡해집니다. பல குழப்பமான சிந்தனைகள் எனக்கு வந்தது. 무슨 믿음이 있다 거기다 밥을 먹어 배가 터질 수 있어 죽었는지 몰라. உனக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? ஏன் இப்படி சாப்பிட்டாய்? வயிறு வெடித்து சாக போகிறாய்? 이런 생각이 마음에. இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருதயத்தில் வந்தது. 근데 또 하는 생각이 나왔어. ஆனால் இன்னொரு சிந்தனை வந்தது. 이건 하나님 말씀이. இது தேவனுடைய வார்த்தை. 믿으면 믿으면 된다 그랬어. நான் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பது. 다 나았다. என்னுடைய வயிறு குணமாகிவிட்டது. 근데 또 다른 생각이 들었어. இன்னொரு சிந்தனை வந்தது. 야 나왔으면 배가 안 아파야지. குணமாகிவிட்டது என்றால் வலிக்கிறதே. 싸고 வயிற்றுப்போக்கு இருக்கிறது, வலிக்கிறது. 나은 거야. குணமாகிவிட்டதா? 그거 아니잖아. இல்லை, இல்லை, குணமாகவில்லை, குணமாகவில்லை, குணமாகவில்லை. 나은 게 아니잖아. நீ குணமாகவே இல்லை. 안 나은 거야? நான் குணமாகவில்லையா? 나 또 믿었는데. குணமானேன் என்று விசுவாசிக்கிறேனே. 나 지금 믿어. 나왔어. இந்த காலையில் நான் குணமாகிவிட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். 그리고 이제 지나갔어요. அதன் பிறகு அவ்வளவுதான். 생각을 해보니까 ஆனால் நான் யோசித்தேன், 배가 아픈데 이거 나았다고 믿어. என்னுடைய வயிறு வலிக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிறேனா? குணமானது என்றால் வலிக்க கூடாது. 그때 생각이 나왔어. அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், 예수님 생각했어요. இயேசுவை குறித்து யோசித்தேன். 예수님이 볼 때 나은 거다. இயேசுனுடைய கண்களில் நான் குணமானேன். 해당양 야이로 집에 갔을 때 ஜெபாலய தலைவனாகிய எவினுடைய வீட்டுக்கு இயேசு போன போது 야이로의 딸이 죽었어요. எவினுடைய மகள் இறந்து போனாள். 죽었어요. அனைவரும் அழுகிறார்கள். 예수님 뭐라고 말씀하셨습니까? இயேசு என்ன கூறினார்? 울지 마라. அழுவாதீர்கள், 아이가 죽은 게 아니라 잔다. அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். 우리가 죽은 거다 잔 거 구분하잖아요, 그렇지? நமக்கு மரித்ததுக்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? 자면은 நீங்கள் நித்திரையா இருந்தால் 또 뛰고 உங்களுக்கு நாடி இருக்கும், 또 따뜻하고 உடைய சரீரம் வெப்பமாக இருக்கும், உங்களுக்கு மூச்சு இருக்கும். 죽으면 மரித்து போனால் 맥도 안 뛰고 நாடி துடிப்பு இருக்காது, 숨도 안 쉬고 மூச்சு இருக்காது, 시체가 차디찬데 மற்றும் சரீரம் கனமாகிவிடும். 예수님은 잔다고. ஆனால் இயேசு நித்திரையா இருக்கிறாள் என்று கூறினார். 근데 ஆனால் 아이가 살아났잖아요. அந்த பெண் உயிரோடு எழுந்தாள். 잔다는 게 맞았어. அது உண்மைதான், அவள் நித்திரையா இருப்பது. 볼 때 죽었지만 நம்முடைய பார்வையில் அவள் இறந்தவள், 예수님 볼 때는
살았어. ஆனால் இயேசுனுடைய பார்வையில் அவள் நித்திரையா இருக்கிறாள். ஆம், சரிதான். 내가 볼 때 배가 고프지만 என்னுடைய கண்களில் எனக்கு வலிக்கிறது, ஆனால் நான் குணமாகிவிட்டேன். 님 볼 때 나았구나. என்னுடைய கண்களில், ஆனால் தேவனுடைய கண்களில் நான் குணமானேன். 다 나았다. என்னுடைய வயிறு குணமாகிவிட்டது. 그래 다 나았다. நான் முழுமையாக குணமானேன். என்னுடைய வயிறு. 그랬어요. அதான் நான் செய்தது. 점심 때 한 그릇 다 먹었어요. மதிய உணவு சாப்பிட்டேன். 또 설사 쫙 적. 아이고 배. அதன் பிறகு வயிற்றுப்போக்கு. ஐயோ வயிறு. 저녁에 மாலை நேரத்தில் 식사 초대를 받았어요. நான் டின்னருக்காக வெளியே அழைக்கப்பட்டிருந்தேன். 참 안 좋아하는 편인데 எனக்கு வெளியே சென்று சாப்பிடுவது பிடிக்காது. 결혼하고 내 외식 몇 번 하질 않았어요. திருமணத்திற்கு பிறகு நான் வெளியே அதிகமாக சாப்பிட்டதில்லை. 어쩔 수 없지만 பயணம் செல்லும் போது சில வேளைகளில் 제가 아내가 만든 음식이 참 맛있어서 என்னுடைய மனைவி செய்யும் சாப்பாடு அருமையாக இருக்கும். 제 아내가 음식 하나 정말 끝내줘요. சிறப்பாக சமைப்பவர்கள் என்னுடைய மனைவியார். 그래서 아내 만든 음식을 제일 좋아해요. என்னுடைய மனைவி செய்வதுதான் என்னுடைய ஃபேவரட். 자연히 살다 보면 그렇게 되더라고요. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே? 근데 ஆனால் 내가 나았다. என்னுடைய வயிறு குணமாகிவிட்டது. நான் அதை விசுவாசித்தேன். 그날 저녁에 호텔에 식사 초대를 받는데 நான் அந்த மாலை நேரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தேன். 하얏 호텔이 뷔페 식상이 최고라고. அந்த நேரத்தில் சவுலில் இருந்த ஹயாட் ஹோட்டல் பஃபே ரொம்ப அருமையாக இருக்கும். 식당에 들어가면 난 배가 아프니까 죽만 좀 먹고 말아야지. நான் உள்ளே சென்ற பொழுது என்னுடைய வயிறு வலிக்கிறது, கொஞ்சம் கஞ்சி தண்ணி சாப்பிட்டு வந்து விடலாம். 완전히 내 배가 다 나왔지. இல்லை, என்னுடைய வயிறு குணமாகிவிட்டது. 하여튼 그날 접시 5개였었어요. அன்றைக்கு நான் 5 தட்டு நிறைய சாப்பிட்டேன். 먹었어요. அதிகமாக சாப்பிட்டேன். 근데 설사가 안 났어요. ஆனால் எனக்கு வயிற்றுப்போக்கு இல்லை. 차를 몰고 ஓ, ஃபுல்லாகி விட்டது. எவ்வளவு ஃபுல்லா. 집에 왔어요. வீட்டிற்கு வந்தேன். 그래서 자고 படுக்கைக்கு போனேன். 그랬던 아침 일어났을 때 딱 அடுத்த நாள் காலையில் எழுந்த பொழுது 24시간 만에 சரியாக 24 மணி நேரத்தில் 내 배가 정확히 என்னுடைய வயிறு தெளிவாக 끝이 나왔어요. முற்றிலுமாக குணமடைந்தது. 이제는 제가 위장이 안 좋아서 அதற்கு முன்பாக என்னுடைய வயிறு சரியில்லை. 음식 싫어하고 சரியாக சாப்பிட முடியவில்லை. 막 생목으로 மற்ற காரியங்களை சாப்பிட முடியவில்லை. 여러 가지 일이 있는데 அதிகமாக பாடுபட்டேன். 특히 신 건 절대 못 먹었어요. குறிப்பாக என்னால் புளிப்பு சாப்பிட முடியவில்லை. 뭐든지 뭐 இப்போது என்னால் அனைத்தையும் சாப்பிட முடியும். 87년부터 1987 இருந்து 위장이 건강해져. இப்போது வரை என்னுடைய வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறது. 믿은 겁니다. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தேன். 이제 여러분들이 இப்பொழுது நீங்கள் 이해가 가거든서 믿는 건 புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறீர்கள் என்றால் 여러분을 믿는 거예요. அது உங்களை நம்புவது என்ற அர்த்தம். 예수님의 말씀 이해가 다 안 가요. உங்களால் இயேசுனுடைய எல்லா வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. 그렇지만 ஆனால் 하나님의 말씀은 하나님의 말씀. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தை. 이제 그걸 믿어야 돼요. அதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 이해하는 범위 안에서 믿는 게 아니고 உங்களால் புரிந்து கொள்வதை மாத்திரம் அல்ல, 의 범위를 넘어서 믿었을 때 ஆனால் உங்களுடைய எல்லை தாண்டி நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது 하나님의 세계 속에 들어가는 거예요. அப்போது உங்களுடைய இருதயம் தேவனுடைய உலகத்தில் பிரவேசிக்கும். 그게 진정한 신앙이에요. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. 이걸 하나님을 믿는 것. அதுதான் தேவனை நம்புவது. 이것이 되면은 உங்களால் அவ்வாறு செய்ய முடிந்தால் 놀라운 변화가 일어납니다. அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். 저는 그로 말미암아 இதன் மூலமாக 많은 사람 이야기를 했고 பல மக்களிடத்தில் இதை அறிவிக்க முடிந்தது. 그해 그리고 이제 바로 7월 달에 수양해야 된다. அந்த வருடம் ஜூலை மாதத்தில் நாங்கள் புத்துணர்ச்சி முகாம் வைத்திருந்தோம். 저녁에 제가 제 배가 아프다 난 이 간증을 했어요. முதலாவது நாள் என்னுடைய வயிறு குணமானதை பற்றி சாட்சி அளித்தேன். 그 많은 사람이 모였는데 பல மக்கள் இருந்தார்கள். 그날 그 자리에서 약 200여 명이 병에 나았다는 간증을 했어요. அந்த இரவில் ஏறக்குறைய 200 மக்கள் அவர்கள் சுகமானதை குறித்த சாட்சி அளித்தார்கள். 사람들에게 이야기를 하면서 병에 낫게 참만 낫는 걸 봤어요. இதை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பல மக்கள் குணமானார்கள். 자, 여러분의 생각에 맞아서 예수의 말씀을 받아들이는 것은 அது உங்களுடைய சிந்தனையில் பொருந்துகிறது என்று இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசித்தால் 여러분을 믿는 게 예수님이 여러분을 믿는 겁니다. அது இயேசுவை நம்புவதில்லை, உங்களை நம்புவது. 그러나 예수님을 믿는 것은 ஆனால் இயேசுவை நம்புவது என்பது 마음하고 달라도 믿는 게 그게 예수를 믿는 겁니다. அது என்னுடைய இருதயத்திற்கு வேறுபட்டிருந்தாலும் நான் இயேசுவை நம்புவது, அதுதான் உண்மையாக அவரை நம்புவது. 예, 여러분 저는요 참 많은 사람들이 신앙 문제 얘기하면서 பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நிறைய கூறியிருக்கிறேன். 이 이야기를 합니다. 죄에 대한 이야기. நான் அவரிடத்தில் பாவத்தை குறித்து கூறியிருக்கிறேன். 제가 이야기 여러 번 했는데 பலமுறை இதை கூறியிருக்கிறேன். 2010에 가나 존 아타밀스 대통령을 만났었습니다. 2012ஆம் ஆண்டு நான் கானா ஜனாதிபதி ஜான் ஆடமில்ஸை சந்தித்திருந்தேன். 잘 다니는 분입니다. அவர் அருமையாக சபைக்கு செல்பவர். 제가 만났을 때 நான் அவரை சந்தித்த பொழுது 대통령 몸이 너무 안 좋아서 의자 비슷해 누워 있어요. அவர் நோய்வாய்
நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். 그때 저는 가나 캠프를 갔다 영부인을 만났고 கானா முகாமின் பொழுது ஜனாதிபதியின் மனைவியை நான் சந்தித்திருந்தேன். 부인이 특별히 부탁을 해서 대통령궁에 대통령을 뵀습니다. அவர்கள் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக நான் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதியை சந்தித்தேன். 저희 합창단에 소프라노 둘을 데려와서 가나 노래 두 곡만 부르라 그랬어요. அந்த நேரத்தில் நான் 2 கிராசியஸ் ஸ்கொயர் பாடகர்களை அழைத்து சென்று கானா பாடல் பாட வைத்தேன். 종종 대통령궁에 갈 때마다 ஜனாதிபதிகளை நான் சந்திக்கும் பொழுது 소프라노 꼭 우리 합창단 데려와서 음악도 하고 하는데 இசைக்குழுவினர் வந்து ஜனாதிபதிக்காக பாடல்களை பாடுவார்கள். 이제 소프라노 두 사람이 가나 노래를 불렀어요. அந்த 2 சுப்ரான பாடகர்கள் கானா பாடல்களை பாடினார்கள். 의자 비스듬히 누우셔서 ஜனாதிபதி தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்து 누우셔서 அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். 입을 열어서 그 노래 같이 따라 불렀어요. அவரும் வாய்களை திறந்து சேர்ந்து பாடினார். 음악이 끝났습니다. இசை முடிந்தது. 대통령하고 저하고 마주 앉았습니다. நான் ஜனாதிபதியுடன் உட்கார்ந்தேன். 이제 누우셔서 이야기를 했어요. அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். 뭐라고 말씀하시냐면 அவர் என்ன கூறினார் என்றால், 오래전부터 주치가 나야를 치료하고 있습니다. அவர் கூறினார், என்னுடைய தனிப்பட்ட மருத்துவர் என்னை நீண்ட காலமாக மருத்துவம் செய்கிறார். 대통령 저하고 나이가 동갑이었어요. ஜான் ஆடம் மில்ஸ் ஜனாதிபதியும் நானும் ஒரே வயதுக்குட்பட்டவர்கள். 44년생이었어요. நான் 1944 பிறந்தவன். 근데 뭐라고 하냐면 அவர் என்ன கூறினார் என்றால், 병이 낫지 않고 점점 더 심해집니다. என்னுடைய வியாதி சரியாகவில்லை, இன்னும் மோசமாகிறது. 최근에는 சமீபத்தில் 전문의가 와서 같이 치료를 하는데 விசேஷித்த மருத்துவர் வந்து என்னை சிகிச்சை அளித்தார். 전혀 좋아져 점점 심해집니다. ஆனால் இன்னும் சரியாகவில்லை, மோசமாகிறது. 오늘 아침에 나는 일어나 무슨 생각을 했냐면 இந்த காலையில் எழுந்திருத்து யோசித்தேன், 내가 이제 5일 더 살기가 어려울 것 같다. நான் 5 நாட்கள் வாழ்வனான் கூட தெரியவில்லை. 대통령 이미 죽음 앞에 계셨습니다. ஜனாதிபதி ஏற்கனவே மரணத்திற்கு முன்பாக நிற்கிறார். 그래서 이런 말씀을 했습니다. அவர் இவ்வாறு கூறினார், 내가 가나의 제일 믿음 좋은 대통령 인정을 받고 있다. நான் கானா தேசத்தில் மிக விசுவாசமுள்ள ஜனாதிபதி என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். 대통령은 주일날 웬만하면 예배 참석. ஜான் ஆடம் மில்ஸ் ஜனாதிபதி அவர்கள் பல நேரங்களில் எப்பொழுதுமே ஆராதனைக்கு சென்று விடுவார். 굉장히 좋아했어요. கானாவில் இருந்த மக்களுக்கு அவரை மிகவும் பிடிக்கும். 그런데 이제 대통령께서 죽음을 앞뒀는데 ஆனால் ஜனாதிபதிக்கு மரணம் நெருங்கி இருக்கிறது. 무슨 생각을 했습니까? அவர் என்ன யோசித்தார்? 내가 죽으면 நான் மரித்து போனால் 하나님 앞에 서는데 நான் தேவனுக்கு முன்பாக நிற்பேன். 나도 죄를 지었는데 ஆனால் நான் பாவம் செய்திருக்கிறேன். 그 죄를 정확하게 사함을 받지 못했다. ஆனால் அந்த பாவம் நிச்சயமாக கழுவப்படவில்லை. 그럼 내가 과연 하늘나라에 갈 수 있을까? அப்பொழுது என்னால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியுமா? 그 때문에 고민한 이야기를 저한테 쭉 하셨습니다. அதை குறித்து அவர் வருத்தமாக என்னிடத்தில் கூறினார். 저는 어릴 때부터 도둑질을 많이 했고 거짓말을 많이 해서 நான் சிறுவயது முதற்கொண்டு அதிகமான திருட்டு மற்றும் பொய் கூறியிருக்கிறேன். 죄의 문제에 대해서 많은 생각을 했죠. பாவத்தின் பிரச்சனையை குறித்து ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறேன். 대통령에게 이야기했습니다. நான் ஜனாதிபதியின் இடத்தில், 카카, மதிப்பிற்குரியவரே, 각각께서 죄인인 걸 어떻게 아셨습니까? ஐயா, நீங்கள் எப்படி உங்களுக்கு பாவி என்று தெரியும்? 대통령께 저에게 말씀하시기를 அப்போது ஜனாதிபதி கூறினார், 내가 죄를 지었으니까 죄인이 아니냐. நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆதலால் நான் பாவி, சரிதானே? 예, 맞는 것 같습니다. ஆமாம், சரியாக தான் தோன்றுகிறது. 그렇지 않습니다. ஆனால் அப்படி அல்ல. 대통령 깜짝 놀랐. ஜனாதிபதி அதிர்ச்சி அடைந்தார். 각하, மதிப்பிற்குரியவரே, 어느 나라가 죄를 지은 죄인이 자기 죄를 정합니까? எந்த தேசத்தில் குற்றவாளி தன்னுடைய சொந்த குற்றத்திற்கு நியாயம் தீர்த்திருக்கிறார்? 내가 죄를 지었다고 나 이런 죄 지어 3년 동안 감옥 갔다 나오겠으면 그렇게 하지 않습니다. நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் 3 வருடம் சிறைக்கு போக போகிறேன், அதன் பிறகு வருகிறேன். 는 재판관이 판단합니다. பாவம் நீதிபதியின் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். 각하께서 각하 죄를 판단해서 안 됩니다. மதிப்புக்குரியவரே, உங்களுடைய பாவத்தை நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது. 그건 그렇다. ஜனாதிபதி கூறினார், ஆம், சரி. 각하 혹시 하나님께서 재판장 된 하나님께서 각하의 죄를 심판한 판결문인데 그걸 보신 적이 있으십니까? மதிப்புக்குரியவரே, தேவன் உங்களுடைய பாவத்தின் நியாயம் தீர்ப்பை குறித்து கூறியிருக்கிறார். 대통령이 깜짝 놀라셨어요. அந்த ஜனாதிபதி இன்னும் அதிர்ந்தார். 내 판결문이라고? ஓ, தேவனுடைய தீர்ப்பா? 예, ஆமாம், மதிப்புக்குரியவரே, 못 봤다고. அவர் அதை பார்த்ததில்லை என்று கூறினார். 그게 어디 있느냐고. அவர் கூறினார், எங்கே இருக்கிறது அது? 보시길 원하십니까? அதை பார்க்க விரும்புகிறீர்களா? 성경에 있습니다. அது வேதத்தில் இருக்கிறது.
보고 싶다 하시더라고요. நான் பார்க்க விரும்புகிறேன். 제가 뭐라고 말했습니까? நான் அவரிடத்தில் என்ன கூறினேன்? 성경을 찾아보였어요. நான் வசனங்களை திறந்தேன். 로마서 3장 23절을 펴셨어요. நான் ரோமர் 3:23 அவருக்கு திறந்து காண்பித்தேன். 모든 사람이 죄를 범하였음에 하나님의 영광이 이르지 못하더니. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. 각각 중요한 것은 23절에는 인간이 있고 예수님이 거기 없습니다. மதிப்புக்குரியவரே, முக்கியமான விஷயம் 23ஆம் வசனத்தில் மனிதன் வருகிறார், ஆனால் இயேசு வரவில்லை. 죄는 우리가 지정하고 예수님 씻기 때문에. பாவம் நம் மூலமாக கழுவப்படுவதில்லை, இயேசுவின் மூலமாக கழுவப்படுகிறது. 23절을 볼 때 우리는 죄인입니다. ஆதலால் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாம் பாவிகள். 영광에 도달하지 못합니다. ஆதலால் நம்மால் தேவனுடைய மகிமையை அடைய முடியவில்லை. 근데 각각 24절 보십시다. ஆனால் மதிப்புக்குரியவரே, 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். 24절에 24ஆம் வசனத்தில் 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아 하나님 은혜로 값없이 의롭다 하심 얻은 자 되었느니라. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 각각 이것이 하나님 판결문입니다. ஐயா, இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு. 죄를 지으셨습니다. ஐயா, உங்களுக்கு பாவம் இருக்கிறது, 예수님께서 ஆனால் இயேசு 각각을 구속했습니다. அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். 대신에 십자가에 못 박혀 죽으시면서 உங்களிடத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 하도 남기지 않고 다 벌을 받으셨습니다. உங்களுடைய ஒவ்வொரு பாவத்திற்காகவும் அவர் தண்டனை அனுபவித்தார். 하는 은혜로 மதிப்புக்குரியவரே, கிருபையினாலே இலவசமாய் 아무것도 안 했는데 நீங்கள் எதுவுமே செய்யாமல் 하나님 의롭다고 판결을 내리셨어요. தேவன் நீங்கள் நீதிமான் என்று நியாயத்திருக்கிறார். 중요한 것은 முக்கியமான விஷயம், 각한 지금 죄인이라고 생각하시지. ஐயா, நீங்கள் பாவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், 하나님은 뭐라고 말씀하세요? ஆனால் தேவன் என்ன கூறுகிறார்? 의롭다고 하셨어요. அவர் கூறுகிறார், நீங்கள் நீதிமான். 자, 하나님은 각할 보고 의롭다고 하셨고 தேவன் உங்களை கூறுகிறார், ஐயா நீங்கள் நீதிமான், 각하는 죄인이라고 하셨고 ஆனால் நீங்கள் நான் நீதிமான் இல்லை என்று கூறுகிறீர்கள். 있는 게 아니지 않습니까? அது தேவனை நம்புவதில்லை. 각각 하나님 믿는다면 ஐயா, நீங்கள் தேவனை விசுவாசித்தால், 의롭다고 하시면 தேவன் நீங்கள் நீதிமான் என்று கூறினால், 의롭다고 해야 하는 நீங்களும் நான் நீதிமான் என்று கூற வேண்டும். 대통령께서 자세히 보셨. ஜனாதிபதி அதை நெருங்கி பார்த்தார். 그렇구나. ஆமாம், சரிதான். 하나님이 의롭다고 하시면 தேவன் நான் நீதிமான் என்று கூறினால், 내가 의롭구나. அப்பொழுது நான் நீதிமான். 내 생각엔 죄인이지만 என்னுடைய சிந்தனையில் நான் பாவி. 마리아가 볼 때 나사로는 죽어서 썩은 냄새가 나지만 மரியாளுடைய கண்களில் லாசரு மரித்து போய் அழுகிக் கொண்டிருக்கிறார். 예수님이 산다면 사는 게 맞습니다. ஆனால் இயேசு அவர் உயிர் தெரிந்திருப்பார் என்றால் அவன் உயிர் தெரிந்திருப்பான். 같지만 நான் பார்க்கும்பொழுது இறந்தவன் போல் இருந்தாலும் 볼 때 내가 죄를 지었고 என்னுடைய கண்களில் நான் பாவம் செய்திருக்கிறேன். 것 같지만 பார்ப்பதற்கு நான் பாவி போல் இருக்கிறது. 의롭다면 ஆனால் தேவன் நான் நீதிமான் என்று கூறினால் 죄가 없다는 것. அதற்கு அர்த்தம் நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன். 자, 나는 죄인이라고 하고 நான் பாவி என்று கூறுகிறேன், 하나님은 의롭다고 하고 தேவன் நான் நீதிமான் என்று கூறுகிறார். 내 말이 옳습니까? 하나님 말씀이 옳습니까? என்னுடைய வார்த்தைகள் சரியா, தேவனுடைய வார்த்தைகள் சரியா? 너무너무 안타까운 것은 ஆனால் மிக சோகமான விஷயம், 많은 사람들이 말합니다. பல மக்கள் கூறுகிறார்கள், 예수님이 우리를 의롭다는 걸 압니다. தேவன் நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்று தெரிந்தாலும் 의롭다고 하셨습니다. தேவன் நாம் நீதிமான் என்று கூறியிருக்கிறார். 그런데 ஆனால் 죄인이라고 அவர்கள் தாங்கள் பாவிகள் என்று கூறுகிறார்கள். ஆம், 죄를 지었기 때문에 நான் பாவம் செய்திருக்கிறேன், 죄를 지었기 때문에 죄인이다 맞습니다. நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவி, சரிதானே? 예수님 우리 죄를 씻었기 때문에 의롭다 그것도 맞습니다. இயேசு உங்களோட பாவத்தை கழுவி இருக்கிறார், நீதிமான், அதுவும் உண்மைதான். 죄인인데 நீங்கள் பாவி, 죄로 십자가에 못 박혀 죽으셨고 ஆனால் இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் பாவத்தின் சம்பளத்தை தீர்த்து விட்டார். 그랬습니다. தேவன் நீங்கள் நீதிமான் என்று கூறுகிறார். 오늘 많은 사람들 ஆனால் பல மக்கள் இன்று 하나님 예수 피로 의롭다 하는데 우린 죄인이라고 தேவன் நாம் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டோம் என்று கூறுகிறார், ஆனால் நாம் பாவிகள் என்று கூறுகிறோம். 맞습니까? யார் சரியானவர்? 대통령이 깜짝 놀라시. ஜனாதிபதி அதிர்ந்தார். 각하 மதிப்புக்குரியவரே, 성경 한 곳도 보여드리겠습니다. இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 로마서 ரோமர் 4장 4ஆம் அதிகாரம் 25절 25ஆம் வசனம். 예수는 우리의 범죄함을 위하여 내어주며 되고 또한 우리를 의롭다 하심을 위하여 살아나셨다. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 예수 부활하실 때 இயேசு உயிர்த்தெழுந்த போது 네 죄는 씻어졌어.
உங்களுடைய பாவம் கழுவப்பட்டது. 손가락에 못 자국 봐. என்னுடைய கையில் இருக்கிற அந்த அடையாளங்களை பார். 안 자국 봐. என்னுடைய தலையில் இருக்கிற அடையாளங்களை பார். 자국 봐. என்னுடைய விழாவில் இருக்கிற அடையாளத்தை பார். 이건 대가야. இதுதான் உன்னுடைய பாவத்தின் சம்பளம். 한 증거야. பாவம் கழுவப்பட்டதின் அத்தாட்சி. 의롭다. நீ நீதிமான். 말씀하십니다. அதுதான் அவர் கூறுகிறார். 오늘 많은 사람 자기 생각에서 பல மக்கள் தங்களுடைய சொந்த சிந்தனைகளில் 이라고 하고 பாவிகள் என்று கூறுகிறார்கள். 우리를 어렵다고 하고 இயேசு நாம் நீதிமான் என்கிறார். 우리 다르기 때문에 ஆனால் சிந்தனைகள் இயேசுவை விட வித்தியாசமாக இருப்பதால் 할 수 없는 겁니다. தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்ய முடியவில்லை. 대통령이 너무 놀라셨습니다. ஜனாதிபதி மிகவும் அதிர்ச்சியானார். 각하 한 것도 말씀해 드리겠습니다. ஐயா, இன்னொரு விஷயத்தை கூறுகிறேன். நான் 고린도전서 6장을 읽었습니다. நான் அவருக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். 10ஆம் வசனம். 도적이나 탐남한 자, 술 취한 자나 후욕한 자, 도전하는 자들은 하는 나를 유업하지. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 이런 사람 하나를 못 갑니다. இவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் பாவிகள். 11절에 보면 ஆனால் 11ஆம் வசனத்தில் 너희 중에 이와 같은 자들이 있더니 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். 예수 그때 이런가 우리 하나님의 성령 안에서 ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் 있는데 நாம் பாவம் செய்தோம். ஆனால் 씻음을 얻었다. நீங்கள் கழுவப்பட்டீர்கள், 감을 얻었다. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், 다심을 얻었다. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 하나님 말씀하십니다. தேவன் வார்த்தையில் கூறுகிறார், 지었어. நாம் அவ்வாறு பாவம் செய்தவர்கள், 씻어졌어. ஆனால் நாம் கழுவப்பட்டோம். 피로. இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். 죄인입니까? நீங்கள் இன்னும் பாவிகளா? 죄인이에요. நீங்கள் பாவிகளா? 대답하세요. பதில் கூறுங்கள். 여러분은 하나님 말씀 안 믿고 நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால் 그걸 믿고 있습니다. நீங்கள் உங்களுடைய சிந்தனை நம்புகிறீர்கள். 만일 예수 십자가에 못 박혀 죽으셔서 இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்றால், 죄인이라면 நீங்கள் இன்னும் பாவிகளாக இருந்தால், 예수님의 십자가는 실패했다는 이야기밖에 안 நீங்கள் கூறுகிறீர்கள் இயேசு சிலுவையில் தோற்று போனார் என்று. 아닙니다. இல்லை, 여러분 죄를 눈처럼 이게 씻었습니다. அவர் உங்களுடைய பாவத்தை வெண்பனியைப் போல அகற்றிவிட்டார். 있는 건 இயேசுவை விசுவாசிப்பது, 있는 것이 இதை விசுவாசிப்பதற்கு அர்த்தம் 다 버리고 உங்களுடைய சிந்தனை அனைத்தையும் தூக்கி எறிந்து, 했던 간음을 했던 도둑질을 했던 간에 நீங்கள் கொலை செய்கிறீர்களோ விபச்சாரம் செய்திருக்கிறீர்களோ, 십자가에 다 거쳐내셨습니다. ஆனால் உங்களுடைய பாவத்தின் சம்பளம் தீர்க்கப்பட்டது. 다 이루셨습니다. அவர் அதை சிலுவையில் முடித்து விட்டார். 정결케 하셨습니다. அவர் நம்முடைய பாவத்தை கழுவி விட்டார். 우리를 의롭게 했습니다. அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். 여러분 பிரியமானவர்களே, 성경을 믿겠습니까? 여러분 말씀을 하는 말씀 여러분 생각을 믿겠습니까? நீங்கள் வேதத்தின் வசனங்களை வாசிப்பீர்களா? உங்களுடைய சிந்தனையை விசுவாசிப்பீர்களா? 우리 생각은 죄인으로 보니 நம்முடைய சிந்தனைகளில் நாம் பாவிகளைப் போல இருக்கிறோம். 지었으니까 நாம் பாவம் செய்திருக்கிறோம். 하나님은 ஆனால் தேவன் 재판장인데 அவர்தான் நீதிபதி. 지었어. நீங்கள் பாவம் செய்தீர்கள், 씻어졌어. ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், 거룩하게 됐어. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 님의 피로 말미암아. இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக. 여러분 믿습니까? விசுவாசிக்கிறீர்களா? 믿습니까? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? 예? ஆமாம், 믿습니까? விசுவாசிக்கிறீர்களா? 여러분 죄인입니까? நீங்கள் பாவிகளா? 여러분 죄인이라면 நீங்கள் பாவிகள் என்றால் 예수 십자가에 내 죄를 못 씻었다는 얘기. சிலுவையில் இயேசுனுடைய ரத்தம் உங்களுடைய பாவத்தை கழுவவில்லை என்கிறீர்கள். 십자가에서 내 죄를 살고 십자가에 못 박혔는데 못 씻으면 실패한 거죠. அவர் பாவம் கழுவுவதற்காக சிலுவையில் அறையப்பட்டால், ஆனால் நீங்கள் பாவி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? 가서 그렇게 산 겁니다. பல மக்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு. ஆனால் அப்படி அல்ல. 죄가 사해졌습니다. நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. 성경이 그렇게 말합니다. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 저는 성경을 믿었습니다. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். 그때부터 제 위장이 건강해지기 시작했고 அதிலிருந்து என்னுடைய வயிறு ஆரோக்கியமானது. 체중도 많이 늘었고 நிறைய எடை கூடி இருக்கிறேன். 지금 좀 너무 뚱뚱해질까 봐 걱정인데 இப்போது எனக்கு அதிகமாக கவலையாக இருக்கிறது எடை கூடுவது. 하나님께서 ஆனால் தேவன் 내 생각보다 약속을 믿기 시작했어요. என்னுடைய சிந்தனையை விட அவரோட வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க செய்தார். 여러분 생각에 맞는 걸 믿으면 여러분 믿는 거지 예수 믿는 게 아닙니다. உங்களுடைய சிந்தனைக்கு பொருந்துவதை நீங்கள் நம்பினால் நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள், இயேசுவை இல்லை. 맞든 안 맞든 சிந்தனைக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, 하나님 말씀을 받아들이는 거 தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 이게 믿음입니다. அதுதான் விசுவாசம். 오늘 많은 사람이 예수님이 십자가에 못 박혀 죽었다고 말합니다. இன்றைக்கு பலர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 했다고 말. அவர்கள் பாவம் கழுவப்பட்டது என்கிறார்கள். 죄인이라고 생각합니다. இன்னும் பாவி என்று யோசிக்கிறார்கள். 왜 그렇습니까? ஏன் அப்படி? 죄를 씻었지만 பாவம் கழுவப்பட்டிருந்தாலும் 죄를 지었. இன்னும் நான் பாவம் செய்கிறேன். 웃었습니다. நான் சிரிப்பேன். 또 지은 죄는 안 사했나? அந்த பாவம் கழுவப்படவில்லையா? 그거 안 사면 사는 의미가 없지. அவை கழுவப்படவில்லை என்றால் எப்படி கழுவப்பட முடியும்? 예수님은 இயேசு 십자가에서 சிலுவையில் 모든 죄를
몸 눈처럼 희게 씻으시고 நாம் அனைத்து பாவத்தையும் வெண்பனை போல கழுவியிருக்கிறார். 흘리셨습니다. அவருடைய இரத்தத்தை சிந்தினார். 그리고 부활해. அதன் பின் உயிர்த்தெழுந்தார். 그리고 부활해서 그 손자국에 못자국, 창자국, 가시관 자국 그걸 통해서 내가 네 죄로 이렇게 해서 네 모든 죄가 씻어졌다고 이야기합니다. அவர் உயிர்த்தெழுந்து ஆணிப்பட்ட அடையாளத்தை, முள்பட்ட அடையாளத்தை, உங்களோட பாவம் கழுவப்பட்டது என்று காண்பிக்கிறார். 오늘 저러면 죄를 짓거나 제 양심의 가책을 받는 건 사실입니다. ஆம், நீங்கள் பாவம் செய்து குற்ற உணர்ச்சிக்குள்ளாகலாம். 지불된 걸 믿어야 하는 거예요. ஆனால் உங்களுடைய பாவத்தின் சம்பளம் கொடுத்து தீர்க்கப்பட்டு விட்டது. 진리입니다. அதை விசுவாசித்தால் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அர்த்தம். 예수의 마음이 하나가 되는 것이. அப்பொழுது உங்களுடைய இருதயமும் இயேசுனுடைய இருதயமும் ஒன்றாகும். 그날부터 அந்த நாளிலிருந்து 하나님 내 안에 많은 일을 하셨어요. தேவன் எனக்குள் பல காரியங்களை செய்தார். 저는 이런 말씀을 증거하셨습니다. இப்பொழுது வரை இதை சாட்சியளிப்பதற்காக எனக்கு வித்திட்டிருக்கிறார். 여러분, பிரியமானவர்களே, 예수님은 여러분을 사랑하십니다. இயேசு உங்களை நேசிக்கிறார். 형식적으로 죽은 게 아닙니다. அவர் சும்மா இறந்து போகவில்லை. 대충 한 게 아닙니다. அவர் கொஞ்சமும் விட்டு வைக்காமல் 끌막 남김이 없이 ஒவ்வொரு பகுதியையும் 눈같이 வெண்பனியைப் போல 깨끗하게 முற்றிலுமாக கழுவியிருக்கிறார். அவர் கழுவியிருக்கிறார். 인이 아닙니다. நீங்கள் பாவிகள் இல்லை, 의롭게 되고 அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். 하게 되고 அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். 하게 됐다고 அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். 성경이 말합니다. வேதம் அவ்வாறு நமக்கு கூறுகிறது. 아멘. ஆமென். 자신을 믿지 마시고 உங்களை நீங்கள் நம்பாதீர்கள், 사탄에 속지 마시고 சாத்தானால் வஞ்சிக்கப்படாதீர்கள். 말씀을 믿으십시오. ஆனால் வேதத்தை விசுவாசியுங்கள். 가나 대통령께서 말씀하셨습니다. கானா தேசத்து ஜனாதிபதி கூறினார். 그 얼굴에 평안이 왔습니다. அவருடைய முகத்தில் பிரகாசம் இருந்தது. 나는 씻어졌다. நான் கழுவப்பட்டேன். 나는 거룩하다. நான் கழுவப்பட்டிருக்கிறேன். 난 의롭다. நான் நீதிமான். 예수님으로 말미암아. இயேசுவின் மூலமாக. 너무너무 기뻐하셨습니다. மிக மிக சந்தோஷமாக இருந்தார். 오늘 많은 시간을 같이 했습니다. நாங்கள் நீண்ட நேரம் செலவிட்டோம். 시간이 지난 뒤에 அதன் பிறகு முடிந்தவுடன் 대통령께서 내가 좀 쉬고 싶다고 하셨습니다. ஜனாதிபதி ஓய்வு வேண்டும் என்றார். 각하 편히 쉬십시오. நீங்கள் போய் ஓய்விடுங்கள். 영부인을 부르고 அவர் அவருடைய மனைவியை அழைத்து 대통령 모시겠습니다. தனிப்பட்ட மருத்துவரை அவர் அழைத்து சென்றார். 우리는 또 센터에 와서 IYF 센터에 와서 நாங்கள் IYF நிறுவனத்திற்கு சென்றோம். 그리고 이제 행사를 했습니다. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தோம். 4시간이 지난 뒤에 4 மணி நேரத்திற்கு பிறகு 전화가 왔습니다. எங்களுக்கு தொலைபேசி வந்தது. 영부인님께서 전화하셨습니다. ஜனாதிபதியின் மனைவி அழைத்தார். 침착한 말로 மெல்லிய சத்தத்தோடு 조용하게 மிக அமைதியாக 대통령께서 அவள் கூறினாள், 영원한 생명을 얻기 위하여 நித்திய ஜீவனை பெறுவதற்காக 지금 இப்பொழுதுதான் 주님의 부르심을 입었습니다. இறைவனடி சேர்ந்தார். 재산 받고 4시간 뒤에 பாவமன்னிப்பை பெற்று 4 மணி நேரத்திற்கு பிறகு 하나님 감사합니다. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். 존 아타메스 가나 대통령 கானா தேசத்தின் ஜனாதிபதி ஜான் ஆடம்பிள்ஸ், 영혼을 구원하여 저를 보내셨습니다. தேவன் இந்த ஆத்மாவின் ரட்சிப்பிற்காக என்னை அனுப்பியிருக்கிறார். 이제 제가 다시 갔을 때 가나가 ஒரு வருடத்திற்கு பிறகு நான் கானாவிற்கு போனேன். 이제 그 똑같은 시기에 캠프가 있었습니다. அதே நேரத்தில் நாங்கள் அந்த வருடம் கேம்ப் செய்தோம். 많은 언론들이 마지막 대통령 만나서 저에게 와서 많은 질문을 했어요. பல பத்திரிகையாளர்கள் என்னிடத்தில் வந்து அந்த ஜனாதிபதியின் கடைசி நாளை பற்றி கேட்டார்கள். 그래서 아주 내 마음에서 사랑하는 친구 존 아타메 என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய அன்பான நண்பர் ஜான் ஆடமில்ஸ், 정말 제가 전하는 하나님 말씀을 의심없이 믿고 உண்மையாகவே சந்தேகமில்லாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து 그는 죄에서 벗어나셨습니다. அவர் பாவத்திலிருந்து விடுதலையானார். 자, 여러분 속에 하나님 말씀을 다른 생각들은 다 버리십시오. உங்களுக்குள் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் தூக்கி எறியுங்கள். 하나님 말씀을 믿으. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். 한 예수님은 우리 죄를 위해서 이 땅에 오셨습니다. தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு நம்முடைய பாவத்திற்காக அனுப்பினார். 십자가에 못 박히셨습니다. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 그러면서 그 죄를 남겨둔 게 아니라 அவர் நம்முடைய பாவத்தை மீதமாக வைக்கவில்லை, 우리 죄를 완벽하게 ஆனால் பரிபூர்ணமாக 깨끗하게 முற்றிலுமாக சுத்தமாக்கினார். வெண்பனையைப் போல 씻었습니다. அவர் பாவத்தை நீக்கி இருக்கிறார். 하는 말합니다. ஆனால் சாத்தான் உங்களிடத்தில் கூறுவான், உனக்குள் பாவம் இருக்கிறது, 대자 ஏய் அவ்வளவுதான், 거짓말했잖아. நீ பொய் சொல்லி இருக்கிறாய், 지렛 நீ திருடி இருக்கிறாய், 거짓말하고 நீ பொய் சொல்லி இருக்கிறாய், 캐 நீ பொல்லாங்கனவன், நீ பாவி. 속지 마세요. வஞ்சிக்கப்படாதீர்கள். 재판장 대신 하나님 நீதிபதியாகிய தேவன் 의롭다고 하셨습니다. நீங்கள் நீதிமான் என்று கூறியிருக்கிறார். 절대로 죄인을 의롭다고 하지 않아요. தேவன் ஒரு பாவியை நீதிமான் என்று அழைக்க முடியாது. 죄인이었는데 நாம் பாவிகளாக இருந்தோம், 피로 다 씻어졌기 때문에 ஆனால் இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறோம். 의롭다고 하셨지. அதனால்தான் தேவன் நாம் நீதிமான் என்கிறார். 의롭다고 하진 않아요.
நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மை நீதிமான் என்று அழைக்கவில்லை. பாவிகளாக இருந்தோம், 자가의 피가 ஆனால் சிலுவையின் ரத்தம் 다 받았기 때문에 பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து தீர்த்தது. 깨든지 간에 எந்த பாவமாக இருந்தாலும்김이 없이 ஒன்றும் மீதம் வைக்காமல் 그다이 씻어졌습니다. அவர் முற்றிலுமாக அகற்றி இருக்கிறார். 아멘 되십니까? ஆமென், 아멘 한번 하십시오. ஆமென் கூறுங்கள். 한번 예, ஆமாம், ஆம். 예. 믿습니까? விசுவாசிக்கிறீர்களா? 아멘. ஆமென். 우리 이번 시간에 앞으로 계속해서 어떻게 죄에서 벗어나는지 இந்த முறை தொடர்ந்து பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாவது, எப்படி தேவனோடு நெருங்கி இருப்பது, 이야기를 하겠습니다. அதை குறித்து நாம் பேசலாம். 여러분 하나님의 은혜로 여러분 자신 생각 믿지 말고 여러분 마음에 안 맞지만 하나님 말씀을 믿으십시오. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையின்படி உங்களுடைய சிந்தனையை நீங்க நம்ப வேண்டாம். அது உங்களுடைய இருதயத்திற்கு பொருந்தாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 마음이 흐를 겁니다. அப்போது இயேசுனுடைய இருதயம் உங்களுக்குள் பாயும். 예수님의 의가 여러분 것이 되고 இயேசுனுடைய நீதித்துவம் உங்களுடையது, 사랑이 여러분 것이 되고 அவருடைய அன்பு உங்களுடையது, 지혜가 여러분께 되고 அவருடைய ஞானம் உங்களுடையதாகும். 달라집니다. நீங்கள் மாறுவீர்கள், 새로워집니다. நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். 마음을 받은 이후에 நானும் பாவமன்னிப்பை பெற்ற பிறகு 인생이 달라지기 시작해요. என்னுடைய வாழ்க்கை மாறினது. 그래서 많은 사람에게 예수님의 사랑을 전합니다. நான் இந்த இயேசுனுடைய அன்பை பல பேருக்கு அறிவிக்கிறேன். 하겠습니다. ஜெபிப்போம். 거룩하신 하나님 아버지 앞에 감사합니다. பரிசுத்த பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. 사탄 우리를 속여 자꾸 죄인이라고 말합니다. சாத்தான் தொடர்ந்து நாங்கள் பாவிகள் என்று கூறி வஞ்சிக்கிறான். 예수님은 완벽하게 우리 죄를 씻으셨습니다. ஆனால் இயேசு எங்களோட பாவத்தை பரிபூர்ணமாக கழுவி இருக்கிறீர்கள். 속지 말고 நாங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படாமல் 따가신 그 말씀을 믿게 해주십시오. நாங்கள் நீதிமான்கள் என்று கூறுகிற வசனத்தை விசுவாசிக்கவும். நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். 모두에게는 은혜를 베푸셔서 இந்த கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. 같은 마음을 가지고 இயேசுவின் மூலமாக 끌림을 받으면서 நாங்கள் இயேசுவின் மூலமாக வழிநடத்தப்படவும், 살게 해주옵소서. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழவும் வழிநடத்துங்க. நன்றி. 그리스도 이름으로 기도드립니다. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். 아멘. ஆமென். 여러분 감사합니다. அனைவருக்கும்